வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட்னா என்ன? யூஸ் ஸ்டேட்ட எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ யூஸ் ஸ்டேட் ஹூக்ன்றது வந்து நம்மளால வந்து ஃபங்ஷனல் காம்போனன்ட்ல மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் காம்போனன்ட்ல யூஸ் பண்ண முடியாது. ஸோ கிளாஸ் காம்போனன்ட்ல எப்படி யூஸ் பண்ணுவோம்? நம்ம எப்படி ஸ்டேட்ட வந்து கிரியேட் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காம்போனன்ட்ஸ் வீடியோல வந்து போட்டிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துருவாங்க. நான் ஐ பட்டன்லயே வந்து அத குடுக்குறேன். சரி, ஓகே. இந்த React 16.8 அந்த வெர்ஷனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளால வந்து ஹூக்ஸே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஹூக்ஸ்ல வந்து நெறைய ஹூக்ஸ் இருக்கு. யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் ரெஃப் இந்த மாரி வந்துட்டு இருக்கு. நம்ம யூஸ் ஸ்டேட்ட வந்து இப்ப எங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு மெமரி வந்து இது வந்து யூஸ் ஸ்டேட்ன்றது வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் மெமரி அப்படின்ற மாரி சொல்லுவோம். நம்ம பேஜ ரெஃப்ரெஷ் பண்ணா அதோட மெமரி அதுல உள்ள டேட்டா வந்து போயிடும். மறுபடியும் இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வந்துரும். ஸோ இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். அப்பதான் நான் என்ன பேசுறேன்றது வந்து உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட்ட டிக்ளேர் பண்ணணும். ஸ்டேட்ட எங்க டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன்ற கீவேர்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தான் நீங்க வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதாவது வந்து நீங்க இந்த ஃபங்ஷன் ஆப்ன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஓப்பன் ஆகும்ல. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லைன்லயே நீங்க வந்து ஒரு என்டர் அடிச்சு நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல வந்துட்டு 2 வந்து இருக்கும். 1 வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடுறேன். கவுண்ட், செட் கவுண்ட் அப்படின்ற மாரி வந்துட்டு எழுதிடுறேன். இதோட சின்டாக்ஸ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். யூஸ் ஸ்டேட்ன்றது வந்து நான் வந்து யூஸ் ஸ்டேட். ஸோ வந்து போட்டேன். இது வந்து ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ யூஸ் ஸ்டேட்ல நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேட் வந்து 0. ஸோ இந்த இடத்துல வந்து இது கவனிக்க வேண்டிய விஷயம். யூஸ் ஸ்டேட்ட வந்து நம்ம வந்து ரியாக்ட்லேருந்து வந்து அத வந்து புல் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இங்க இம்போர்ட் பண்ணும்போது நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிடணும். இதுல வந்து இந்த 0ன்றது இருக்குல்ல, இந்த இடத்துல 0 வந்து இனிஷியல் ஸ்டேட். இங்க வந்து நான் நம்பர் வந்து ஒரு கவுண்ட் வந்து இன்கிரிமென்ட் பண்ண போறேன். இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் இங்க வந்துட்டு இனிஷியல் ஸ்டேட் வந்து 0ன்னு வச்சிருக்கேன். இதே இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு நேம் வாங்க போறீங்க. ஒரு இன்புட்ல நேம் வாங்க போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங் வச்சிரணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நேம் என்டர் யுவர் நேம்ன்றப்போ அது வந்து ஸ்ட்ரிங்கா தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அத வந்து நம்ம வந்து இதிலேயே வாங்கிக்கலாம். ஸோ நீங்க நம்பர்ன்றதுனால நான் இங்க வந்து 0ன்றது போட்டுக்கிட்டேன். ஸோ இங்க வந்து 2 இருக்குல்ல. கவுண்ட், செட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு எனக்கு வந்து அந்த வேல்யூ கரண்ட் வேல்யூவ வந்து ஷோ பண்ணும். இந்த செட் கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூவ வந்து செட் பண்ண முடியும் நம்மளால. இந்த இதோட செட் கவுண்ட்க்கு வந்து நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்மளோட அந்த ப்ரீவியஸ் வேல்யூ வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது பேசிக்கா செட் கவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த வேரியபிள்க்கு வந்து அந்த டேட்டாவ செட் பண்ணி விடுறேன். இவ்வளவுதான் வந்துட்டு அந்த செட்டுக்கான வேல்யூ. இங்க வந்து இந்த கவுண்ட்ன்றது இந்த நம்மளோட கரண்ட் வேல்யூ வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ இது வந்து நெறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம். இத நான் வந்து ஜஸ்ட் வந்து வேரியபிள்லயே வச்சு இன்கிரிமென்ட் பண்ணிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஜஸ்ட் வந்து நார்மலா வந்துட்டு இங்க செட் கவுண்ட்லாம் போடவே வேணாம். கான்ஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னே வந்து போட்டுக்கலாம். இந்த யூஸ் ஸ்டேட்டோட வேல்யூ இது வந்து எப்ப வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, பேஜ் வந்து ரெண்டர் ஆகும். இப்போ நான் ஒரு இடத்துல வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட்னா என்னன்றத நம்ம நாளைக்கு வீடியோல பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். யூஸ் எஃபெக்ட்ட வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, அதுல உள்ள டேட்டா எனக்கு சேஞ்ச் ஆனா, இந்த பேஜ் வந்து ரெண்டர் ஆகணும். இதே நீங்க வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, அத வந்து என்னால வந்து ரெண்டர் பண்ண முடியாது. ஸோ இதுல வந்து ரெண்டர் வந்து நடக்கும். நமக்கு ஒவ்வொரு வாட்டி செட் கவுண்ட் பண்ணும்போது, இந்த காம்போனன்ட் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு இதனால தான் வந்து நம்ம வந்து ஸ்டேட்ட வந்து யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டாக் வந்து ஒண்ணு போட்டுக்கிறேன். ஸோ பேராகிராஃப் டாக்ல என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்துட்டு கவுண்ட்ன்ற வேரியபிள வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இத வந்து தூக்கிடுறேன். ஸோ இந்த வேரியபிள்ஸ் JSXலாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் நேத்து வீடியோ போட்டிருந்தேன். நான் ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பட்டன் வேணும். ஸோ பட்டன் வந்து வச்சுக்கிறேன். இதே இன்னொரு பட்டனும் வந்து நமக்கு தேவை. ஸோ 2 பட்டன் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் என்ன அப்படின்னா, இன்கிரிமென்ட். ஸோ இன்கிரிமென்ட் பட்டனு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, டிக்ரிமென்ட். ஸோ டிக்ரிமென்ட். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக் வந்து வைக்கிறேன். ஸோ ஆன் கிளிக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் இன்கிரிமென்ட் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஃபங்ஷன் நேம் வந்து வைக்கிறேன். இதே மாரி வந்து இங்க ஒரு ஆன் கிளிக் எழுதுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆன் கிளிக்கு. ஆன் கிளிக்கு. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹேண்டில் டிக்ரிமென்ட்ன்னு சொல்லி அத வந்து வச்சிடுறேன். ஸோ இது 2ம் ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு இங்க வந்து எரர் அடிக்குது. ஸோ ஹேண்டில் இன்கிரிமென்ட் வந்து நாட் டிஃபைன்டு. இதே மாரி ஹேண்டில் டிக்ரிமென்ட்டும் நாட் டிஃபைன்டு அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஃபங்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் வந்து 2 ஃபங்ஷன ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஆரோ ஃபங்ஷன்ஸ் எழுதுறேன். ஸோ ஆரோ ஃபங்ஷன்ஸ்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியலன்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. மோஸ்ட்லி இந்த டியூட்டோரியல் ஃபுல்லா ஆரோ ஃபங்ஷன்ஸ் தான் இருக்கும். சரி, ஓகே. நான் வந்துட்டு கான்ஸ்ட் ஹேண்டில் டிக்ரிமென்ட்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன்.
ஸோ போட்டு நான் அதுக்கும் வந்து ஃபங்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணா போதும். எனக்கு வந்து வந்துருச்சு. இன்கிரிமெண்ட் பட்டன், டிக்ரிமெண்ட் பட்டன் வந்துருச்சு. சரி ஓகே. இப்போ நான் வந்துட்டு என்னால வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேட்ட வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ செட் கவுண்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் கவுண்ட் ஹேண்டில் இன்கிரிமெண்ட். ஸோ கவுண்ட் பிளஸ் நம்ம வந்து எவ்வளோ வேல்யூ வேணா வச்சுக்கலாம் அதுக்கு. ஸோ 1ன்றத வச்சுக்கலாம், 5ன்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து 5 ஆல்ரெடி 1ன்ற எக்ஸாம்பிள் வந்து நம்ம அந்த வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ நான் வந்து 5ன்ற மாரி குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு டிக்ரிமெண்ட்டும் அதே வேல்யூல தான் டிக்ரிமெண்ட் பண்ணணும். அது வந்து ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும்ன்றதுனால நான் வந்து கவுண்ட் -5 அப்படின்ற மாரி வந்து வைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இன்கிரிமெண்ட் பண்றேன். 5, 10, 15. ஸோ டிக்ரிமெண்ட் பண்றேன். அதே மாரி எனக்கு 10. இதான் சொன்னேன்ல, அந்த கவுண்டோட வேல்யூ வந்து இதுல வந்து இருக்கும். கரண்ட் வேல்யூ வந்து இங்க இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் எடுத்து எனக்கு இந்த -5 ஆகும். இப்போ நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன் அப்படின்னா 10ன்றது எனக்கு போயிடும். 0ன்றது மறுபடியும் இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வந்து வந்துரும். இதுதான் வந்து ஸ்டேட்டோட ஒரு இது. சரி ஓகே. இப்ப நம்ம வந்து நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். இதே வந்து நம்ம எப்படி ஒரு இன்புட் யூசர்ட்டேருந்து எப்படி இன்புட்ட வாங்குறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் நேம், செட் நேம் அப்படின்ற மாரி வந்து வச்சுடுறேன். இதுக்கு வந்து யூஸ் ஸ்டேட்ல வந்துட்டு நான் வந்து ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங்க வந்து வச்சுடுறேன் இனிஷியல் ஸ்டேட்டா. ஸோ இப்ப நான் என்ன சொன்னேன், இந்த செட் நேம்ல தான் வந்து எனக்கு இது வரும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து ஒரு இன்புட் பட்டன் இது வேணும். ஸோ யூசர்ட்டேருந்து வாங்குறதுக்கு. ஸோ அத வாங்குறதுக்கு வச்சாச்சு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிளேஸ் ஹோல்டர் வந்து வைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டைப் யுவர் நேம் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். இதுல வந்து வேல்யூன்ற இது வரும்ல. ஸோ அந்த இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம வந்து போட்டுடுறேன். ஸோ இங்க வந்துட்டு நேம்ன்றது குடுத்தாச்சு. ஸோ நான் இங்க வந்து என்டர் அடிச்சுக்கிறேன். ஓகே. என்டர் பண்ணிட்டேன். இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க நான் வந்து ஆன் சேஞ்ச் எழுதணும். ஏன்னா நம்ம வந்து யூசர் டைப் பண்ண நம்மளோட வேல்யூ வந்து அப்டேட் ஆகணும். ஸோ அதனால அந்த ஆன் சேஞ்ச்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு இன்லைன்லயே வந்து எழுதிக்கிறேன். ஸோ செட்டு நேமு அதுல வந்துட்டு எனக்கு என்ன வைக்கணும்னா e.target.value. ஸோ இந்த எங்கேருந்து வரும்னா இங்கேருந்து வரும். ஸோ வந்து நம்ம குடுத்தாச்சு. ஸோ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். நமக்கு வந்து நம்மளோட நேம் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ உங்களுக்கு இதுல டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, நான் இத வந்து கமெண்ட் பண்ணி வச்சுடுறேன். இந்த நேம் வந்து இங்க எங்கேயாவது நம்ம குடுக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து ஒரு H2 டேக் வேணா குடுக்கலாம். ஸோ குடுத்துட்டு நான் வந்து இங்க வந்து நேம்ன்றத வந்து போட்டுறேன். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன் மறுபடியும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெஸ்ட் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னாலே எனக்கு வந்து இங்க வந்து வர ஆரம்பிச்சுரும். நம்மளோட நேம் வேல்யூ. ஸோ நான் இங்க வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, அதுவும் வந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து யூஸ் ஸ்டேட்ல வந்து நம்மளால பண்ண முடியும். இது மட்டும் தான் 0 அதாவது நம்பர் அண்ட் ஸ்ட்ரிங் மட்டும் தான் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நம்மளால வந்து அரேஸ் வச்சுக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கலாம். இதெல்லாமும் வந்து நம்மளால வந்து வச்சுக்க முடியும் இதுல. ஸோ அதனால தான் சொல்றேன் வந்து யூஸ் ஸ்டேட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம். நம்ம வந்து அத வந்து கத்துக்கிறதுன்றது ரியாக்ட்ல வந்து அது இல்லாம நீங்க வந்து எந்த கோட் எடுத்தாலுமே கண்டிப்பா வந்து யூஸ் ஸ்டேட் இருக்குங்க. ஸோ அதனால வந்துட்டு அத கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். யூஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ங்க ரியாக்ட்ல. நீங்க ரியாக்ட் கோட்ல யூஸ் எஃபெக்ட்ட தவிர்த்துட்டு எந்த கோடுமே வந்து கண்டிப்பா வந்து பார்க்கவே முடியாது. ஸோ அவ்ளோ முக்கியமான இடம் யூஸ் எஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ யூஸ் எஃபெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் ரெண்டர் ஆனோனே எனக்கு இந்த டேட்டா தான் வேணும். ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் ரீலோட் ஆனோனே எனக்கு இந்த டேட்டா வேணும். இல்ல நம்ம ரீலோட் பண்ணும்போதே எனக்கு டேட்டா ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்தா அந்த அப்டேட்டட் டேட்டா வேணும். ஸோ நான் வந்துட்டு இல்ல எனக்கு வந்து டேட்டா சேஞ்ச் ஆக எனக்கு வந்து டைனமிக்கா வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, இந்த யூஸ் எஃபெக்ட் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மேனுவலா வந்து பண்றதுக்கு பதிலா இந்த மாரி வந்து யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் யூஸ் எஃபெக்ட்டோட சின்டாக்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் இந்த இருக்குல்ல, ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம்ல, எப்பவுமே ரிட்டர்னுக்கு மேல தான் இந்த யூஸ் எஃபெக்ட்லாம் வந்து இருக்கணும். ஸோ நான் யூஸ் எஃபெக்ட்ன்றது இங்கேயே வருது எனக்கு. ஸோ நான் அத குடுத்துடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு இம்போர்ட் ஆயிடும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து அந்த பிராக்கெட் போட்டுக்கிறேன். மறுபடியும் வந்து இங்க வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷன் வேணும். ஸோ ஆரோ ஃபங்ஷன் போட்டுட்டு நம்ம இந்த இந்த இத வந்து குளோஸ் பண்ணிடணும். செகண்ட் வந்து இந்த டிபெண்டன்சி அரே. இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த டிபெண்டன்சி அரே வந்து ஆப்ஷனல். பட் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்ஷன் வந்து கண்டிப்பா வந்து போட்டே ஆகணும். யூஸ் எஃபெக்ட்ன்றது இதுதான் வந்து யூஸ் எஃபெக்ட்டோட சின்டாக்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து ரெண்டர் ஆனோன வந்து தேவைப்படுற விஷயம் அப்படின்னு என்னவா இருக்கும்? நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாவே இந்த மாரி H1 டேக் இல்ல வந்து பேராகிராஃப் டேக் இதெல்லாம் போடுறதுக்கு தான் நமக்கு வந்து யூசர் தேவை அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா நான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து டேட்டாவ வந்து ஃபெட்ச் பண்றேன். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த பேஜ் லோட் ஆனோனே எனக்கு வந்து டேட்டா வந்து வேணும். நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து டேட்டா ஃபெட்ச் ஆகுறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் லோட் ஆனோனே எனக்கு வேணும். இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம்.
ஸோ வந்து நம்ம எப்படி வந்து டேட்டாவ வந்து ஃபெட்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபெட்ச்னா என்ன? அத பத்திலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்க வந்து மறக்காம வந்து ஃபெட்ச் வீடியோ பாருங்க. நான் ஐ பட்டன்லயும் வந்து அத வந்து குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த எப்படி ஃபெட்ச் பண்றதுன்றது அதுல பார்த்தா தான் வந்து உங்களுக்கு தெரியும். நான் இங்க ஜஸ்ட் வந்து அந்த கோடு தான் எழுதப் போறேன். ஸோ இந்த ஃபெட்ச்ன்னு இருக்குல்ல, இதுல வந்து நான் அப்படியே இத வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபெட்ச் வந்து பில்ட் இன் ஃபங்ஷன் தான் ஜாவா ஸ்கிரிப்ட்டோடது. ஸோ நான் வந்து டைரக்ட்டா வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் வந்து டூடூஸ் ஸ்லாஷ் 1ன்னு போட்டிருக்கேன். இந்த 1ன்னா என்னன்னா, எனக்கு வந்து அந்த 1ஓட டேட்டா மட்டும் வரும். ஸோ இங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இத வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு கூட ஷோ பண்ணலாம். ஸோ நான் இங்க பண்ணேன் அப்படின்னா, இது ஓகே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ நான் இத பெருசு பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ குடுத்து டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சோல ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 இன்ஃபோன்னு வருதுல்ல, இந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு இதோட டேட்டா வந்து வந்துரும். நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இங்க ரன் ஸ்கிரிப்ட் குடுத்து பார்க்கலாம். இங்க குடுத்து பார்த்தீங்கன்னா, 1 இந்த ஃபால்ஸ் இந்த டெலெக்டஸ் ஆட் ஆட்டம் அப்படின்றது வருதுல்ல. ஸோ அதே தான் வந்து இங்கேயும் வந்து வந்திருக்கும் நமக்கு. சரி ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நான் இந்த வந்து 1ன்றது குடுக்காம எனக்கு எல்லா டு டூஸோட டேட்டாவும் வந்து வேணும். ஸோ வந்து எனக்கு இப்ப இந்த அரேல இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கேயும் நான் வேணா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ குடுத்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்க வந்து எனக்கு அரே வந்து வந்துருச்சு. அந்த அரேல 199 அதாவது மொத்தம் 200 டேட்டா இருக்கு. ஸோ இந்த மாரி ஃபுல்லும் இருக்கு. ஸோ இந்த மாரி இந்த டேட்டா இப்ப எனக்கு வந்து நான் ஏபிஐலேருந்து ஃபெட்ச் பண்ணிட்டேன். இத நான் ஷோ பண்ணணும்ல யூசருக்கு. ஸோ அப்ப எப்படி ஷோ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து இத செட் பண்ணணும். டேட்டாவ வந்து யூஐல ஷோ பண்றதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வந்து ஸ்டேட்ல வந்து செட் பண்ணணும். அப்பதான் நம்மளால வந்து ஷோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து அது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வந்து வைக்கிறேன். கான்ஸ்ட் டேட்டா, செட் டேட்டா அப்படின்றது மாரி வைக்கிறேன். ஸோ ஸ்டேட் நேம் வந்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்ன்றது குடுத்துடுறேன். இங்க வந்துட்டு எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நல்லுன்னே வந்து வச்சுக்கிறேன். இல்லன்னா வந்து ஒரு எம்ப்டி அரே வச்சுக்கலாம். ஸோ நீங்க எப்படி உங்களுக்கு ஏத்த மாரி வச்சுக்கோங்க. ஸோ நான் இத என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸ வந்து ஜேசனா மாத்தியாச்சு. அந்த ஜேசன்ல நான் வந்து இந்த டேட்டா வந்து செட் பண்ணி விடுறேன். ஸோ செட் டேட்டால வந்து ஜேசன் பண்ணியாச்சு. ஸோ இப்ப எனக்கு இந்த டேட்டால எனக்கு வந்து இதோட வேல்யூஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ நான் அது டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, இத வந்து கன்சோல் லாக்ல போட்டு டேட்டா அப்படின்னு போட்டுறேன். நமக்கு தெரியணுன்றதுக்காக இங்க பக்கத்துலயும் டேட்டான்றது குடுக்குறேன். ஸோ குடுத்தோனயே பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துரும். எனக்கு வந்து இந்த அரேல வந்து ஃபுல்லும் வந்து எனக்கு டேட்டா வந்து வந்துருச்சு. நான் ஏன் ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தேன்ல, ஆல்ரெடி வந்து யூஸ்டேட் வீடியோல வந்து தெரியும். 0 அந்த நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் தான் குடுக்க முடியும்ன்றது கிடையாது. நம்ம நல்லு, இல்ல அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம எப்படி வேணா குடுக்கலாம். ஸ்டேட்ல இனிஷியல் ஸ்டேட் நீங்க என்னவா வேணா குடுக்கலாம். ஆனா நீங்க என்னவா யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு ரிலேட்டடா குடுக்கணும். ஸோ நம்ம வந்து நான் இப்ப ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் அரேல போட்டேன்னா, எனக்கு வந்து டேட்டா வந்து கிடைக்கும்போது இத வந்து இந்த டேட்டால வரும்போது எனக்கு வந்து அரேல தான் அது வரும். ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லாது. என்ன குடுக்குறோமோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து அதோட டேட்டா டைப் வந்து கரெக்ட்டா வந்து குடுக்கணும். நீங்க ஸ்டேட் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்து ரிலேட்டட் வீடியோல ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இப்போ வந்து நமக்கு டேட்டா வருதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப நான் இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு இப்ப நான் வந்து இது போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து வருது. இப்ப நான் இதே வந்து இந்த வெறும் இது மட்டும் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்டி ஆப்ஜெக்ட்டா வருது. ஸோ நான் குடுத்தது கரெக்ட்டா? இல்லையா? தப்பா? இல்ல வேற ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோமா? அப்படின்னு இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். கீழ வந்து போனேன் அப்படின்னா, எனக்கு வந்து எம்ப்டி டேட்டாவா, எம்ப்டி ஆப்ஜெக்ட்டா வந்து வருது. ஸோ நான் பண்ணது தப்பா? இல்ல வந்து ஏபிஐலயே ஏதாவது தப்பு இருக்கா? அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இந்த மாரி நம்ம வந்து கோட் எழுதியிருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து வைக்கிறேன். ஃபெட்ச் டேட்டா. ஏன்னா நம்ம டேட்டாவ தான் ஃபெட்ச் பண்ண போறோம். ஸோ அந்த மாரி அதுக்கேத்த மாரி வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து அசிங்க் குடுக்குறேன். ஸோ அசிங்க் அவைட் பத்தி தெரியல அப்படின்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த ஏபிஐல ஃபெட்ச் பண்ணும்போதெல்லாம் வந்து ரியாக்ட்டோட வந்து அசிங்க் அவைட் இந்த ட்ரை கேட்ச் பிளாக்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ட்ரை கேட்சையும் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இத வந்து நான் வந்து அசிங்கா மாத்துறேன். ஸோ அசிங்கா மாத்திட்டோம் அப்படின்னாலே எனக்கு வந்து அது உள்ள வந்து நான் அவைட் பண்ணணும். ஸோ அசிங்க் குடுத்துட்டா அவைட் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ட்ரைல வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்ற மாரி குடுத்து வச்சிருக்கேன். ஸோ குடுத்துட்டு நான் இந்த அசிங்க் உள்ள போட்டாலே நான் என்ன சொல்லியிருந்தேன், அவைட்ன்றத போடணும் நம்ம. ஸோ அவைட்ன்றத போட்டுட்டேன். நம்ம இத தானே வந்து ஃபெட்ச் பண்ண போறோம். ஸோ நான் இந்த ஃபெட்ச்ச மட்டும் வந்து கட் பண்ணி இங்க வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபெட்ச்ல வந்து இத வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டாவ வந்து நான் எடுக்கணும்ல. அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டூ அவைட்
அப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ வந்து நம்ம எப்பொழுதும் இதே தாங்க இந்த ரெஸ்பான்ஸ வந்து நான் ஜேசனா மாத்தணும். இதுல வந்துட்டு நான் வந்துட்டு ஃபெட்ச் தான் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. ஆக்சியோஸ் தெரியும் அப்படின்னா, நீங்க ஆக்சியோஸ் கூட வந்து இதுல போட்டு நம்ம வந்து டேட்டா எடுக்கலாம். ஸோ ஆக்சியோஸ் பத்தி தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு ஆக்சியோஸ்னா என்ன? ஆக்சியோஸ் எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படின்றதெல்லாம் வந்து நான் போடுறேன். பட் ஆனா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது நார்மலா வந்து ஃபெட்ச் மாரி தான். ஸோ அதுக்கு பதிலா தான் நம்ம ஆக்சியோஸ் வந்து யூஸ் பண்றோம். சரி, ஓகே. இப்ப நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க வந்து நம்ம டேட்டாவ வந்து செட் பண்ணியிருக்கோம்ல, அதே மாரி இங்கேயும் வந்து டேட்டாவ வந்து செட் பண்ணணும். செட் டேட்டால வந்துட்டு இந்த டேட்டாவ வந்து செட் பண்ணி விட்டுர்றேன். ஸோ விட்டோனே எனக்கு வந்து இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் எரர்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, கன்சோல் டாட் எரரு. ஸோ எரர்ல வந்துட்டு எரர் எரர் டேட்டா அப்படின்ற மாரி வந்துட்டு குடுத்துக்கிறேன். பக்கத்துல வந்து நம்மளோட எரர வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்ப நான் இது பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இது வந்து ஒர்க் ஆகாது. இப்ப இது ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு நான் இந்த ஃபெட்ச் டேட்டான்னு போட்டிருக்கேன். இந்த வேரியபிள்ல தான் நான் இது எல்லாமே வந்து இருக்கு. இந்த ஃபங்ஷன் வந்து எழுதியிருக்கேன். ஸோ நான் இந்த ஃபங்ஷனை கால் பண்ணணும்ல. ஸோ ஃபங்ஷன் கால் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த பிராக்கெட் போட்டுக்கணும். ஸோ ஃபங்ஷன்ஸ் பத்தி தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. ஸோ நான் சொன்ன எல்லா கான்செப்ட்ஸுமே நீங்க பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா தான், நான் இப்ப சொல்லும்போது வந்து எல்லாமே வந்து புரியும். ஸோ நான் அதனால தான் ஆர்டரா வந்து போட்டே வந்தேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சரி, ஓகே. இப்ப நான் வந்து ஃபெட்ச் டேட்டா வந்து கால் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து இன்னொன்னு வந்து ரியாக்ட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ் எஃபெக்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எழுதியாச்சு. அந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட், அன்மவுண்ட் அப்படின்ற மாரி வந்து கிளாஸ்ல வரும்னு சொல்லியிருந்தேன்ல, அத நம்ம யூஸ் எஃபெக்ட்ல போட்டாச்சு. ஸோ இப்ப நான் வந்து கிளீன் அப் ஃபங்ஷன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ கிளீன் அப் ஃபங்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இதுக்கு நமக்கு தேவையில்ல. ஸோ அதனால நான் போடல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க வந்து இதுல வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து சும்மா இங்க கன்சோல் மட்டும் போட்டுக்கிறேன். பட் ஆனா இப்படிதான் வந்து கிளீன் அப் ஃபங்ஷன் வந்து எழுதணும். ஸோ கிளீன் அப் ஃபங்ஷன் கோஸ் ஹியர் அப்படின்ற மாரி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் அட்வான்ஸா போகும்போது அந்த கிளீன் அப் ஃபங்ஷன்ஸ் வரும்ல. ஸோ நான் அப்போ உங்களுக்கு வந்து எப்படி வந்து கிளீன் அப் ஃபங்ஷன் எழுதுறது அப்படின்றதையும் வந்து சொல்றேன். பட் ஆனா வந்து இந்த ரிட்டர்ன் இந்த மாரி வந்து ரிட்டர்ன் போட்டு நீங்க வந்து அந்த கிளீன் அப் ஃபங்ஷன் வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஏன்னா நான் கன்சோல வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இங்க வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டு போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டேட்டா வந்து நல்லா இருக்கு. ஏன்னா இனிஷியல் ஸ்டேட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப் வந்து ரன் ஆனோனே, இது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்குமே வெயிட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு, இது அசிங்க் அவைட் குடுத்துருக்கிறதுனால, இது பாட்டுக்கு தனியா நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு அதுக்குள்ள வந்து கன்சோல் லாக்ல வந்து இது வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் தான் இந்த அசிங்க் அவைட் எனக்கு டேட்டா வந்ததுக்கு அப்புறம், எனக்கு டக்குன்னு வந்து இதோட டேட்டா எல்லாமே வந்து வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. நான் கன்சோல் லாக்ல இங்க கீழ வந்து டேட்டான்னு போட்டிருக்கனால வருது. ஸோ இப்ப நான் எரர் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ டிஓடின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் இத வந்து பெருசு பண்றேன். அப்பதான் தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து என்ன எரரு, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்துரும். ஸோ டோட்டலா 19 மெசேஜ் போனேன் அப்படின்னா, இது வந்து நாட் ஃபவுண்ட் இந்த மாரி வந்து இல்ல அப்படின்ற மாரி வந்துருச்சு. எரர்ஸ்ல போனோம்னா, இதுதான் எரரு இந்த மாரி இல்ல அப்படின்றது நமக்கு ஷோ ஆயிடும். ஸோ இவ்வளோதாங்க. இந்த மாரி ட்ரை கேட்ச்ல போட்டா நம்மளோட இது வந்து ஈஸியா வந்து நம்மளால வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ டு டூஸே நான் வந்து மறுபடியும் வந்து போட்டுட்டேன். எனக்கு இன்ஃபோல இது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. இப்ப இந்த டேட்டாலாம் எடுத்தாச்சு. டேட்டாவ செட் பண்ணியாச்சு. ஸோ நான் இங்க வந்து இன்னொன்னு எம்ப்டி அரே சொல்லியிருந்தேன்ல. இந்த டிபெண்டன்சி அரே எதுக்கு அப்படின்னா, இந்த டேட்டால ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த காம்போனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். ஸோ எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப 200 டேட்டா இருக்கு. ஸோ 201 ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, நம்ம மேனுவலா போய் ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நான் இங்க வந்து டிபெண்டன்சி அரேலயே வந்து நான் இத போட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து மறுபடியும் வந்து ரீரன் ஆகும். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. சரி, ஓகே. இப்ப நான் வந்து இதுல வந்து நமக்கே தெரியும். இதுல வந்து JSONல வந்து 200 தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா 201 வராது. ஸோ அதனால நான் இந்த டிபெண்டன்சி அரேல எதுவுமே குடுக்காம எம்ப்டியா வந்து வச்சுட்டேன். இப்ப நான் இந்த டேட்டாவ வந்து UIல ஷோ பண்ணணும்ல. அத எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டேட்டா இருக்குல்ல. ஸோ டேட்டாவ வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, டேட்டா டாட் மேப்பு. ஸோ மேப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ரியாக்ட்ல. ஸோ மேப் கான்செப்ட் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்க்கல. ஏன் பார்க்கல அப்படின்னா, நான் பர்ட்டிகுலரா இதுக்கு வரணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த இத வந்து விட்டேன். ஸோ இதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஏன் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இதுல வந்துட்டு ஃபார் லூப்பு, ஃபார் ஈச் இதெல்லாம் வந்துட்டு நம்ம போடவே மாட்டோம் ரியாக்ட்ல. ஸோ எல்லா இடத்துலயும் மேப் தான். ஸோ மேப்பும் வந்து பேசிக்கா வந்து அந்த லூப் ஆவுறது வந்து வரும் நமக்கு. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேப் வந்துட்டு உள்ள வந்து போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டேட்டாஸ் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு, இங்க நீங்க வந்து இந்த மாரி கர்லி பிரேஸும் வந்து போடலாம். அப்படி போடல அப்படின்னா, நம்ம வந்து இந்த டைரக்ட் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. டைரக்ட் ரிட்டர்ன்னா எப்படி அப்படின்னா,
நம்ம வந்து இந்த மாரி வந்துட்டு குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி பிராக்கெட் வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டோம் அப்டின்னா, நான் என்ன பண்றேன் அப்டின்னா, உள்ள வந்துட்டு நான் எனக்கு டேட்டா வந்து கண்டிப்பா குடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ டிவ் போட்டேன்னா, எனக்கு வந்து இந்த டிவ்வுக்குள்ள நான் என்ன வேணா வந்து எழுதலாம். ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஈச் சைல்ட் இன் அ லிஸ்ட் ஷுட் ஹேவ் அ யூனிக் கீ அப்டின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. அப்டின்னா என்ன அப்டின்னா, நம்ம மேப் பண்ணும்போது ஒவ்வொரு இதுக்கும் வந்து யூனிக்கான கீ இருக்கணும். ஸோ கீன்னா என்ன சொல்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இப்ப நம்ம இங்க வந்து டேட்டா குடுத்துருந்தோம் அப்டின்னா, இப்ப 201 வந்துச்சு அப்டின்னா, எனக்கு 201 வந்திருக்குன்றது எனக்கு எப்படி தெரியும்? ஸோ அதுக்கு தான் இந்த மாரி இந்த மேப் பண்ணும்போது எனக்கு வந்து கீன்றது இருக்கும். ஸோ நம்மளோட அந்த டேட்டாஸ்ல பார்த்தோம் அப்டின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நமக்கு வந்து ஐடி வந்து குடுத்துருப்பாங்கல்ல. ஸோ ஐடி வந்து எல்லாத்துக்கும் வந்து யூனிக்கா தான் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லி யூனிக்கா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாஸ் டாட் ஐடி அப்டின்றத வந்து நான் வந்து கீழ குடுத்துர்றேன். இப்ப நான் குடுத்தோனே அந்த எரர் வந்து எனக்கு போக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த யூனிக்கா என்ன இருக்கோ, அத தான் நம்ம வந்து கீழ வந்து குடுக்கணும். ஸோ அதனால வந்துட்டு கீ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து இந்த விர்ச்சுவல் டாமோட உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து வரும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம நார்மலா எப்பொழுதும் உள்ள மாரி தான் இருக்கும். பேஜ் வந்து அதே மாரி திருப்பி ரீரெண்டர் ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து கீ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு H1 வந்து வச்சுக்கிறேன். ஸோ H1ல வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் டாட் இங்க என்னென்ன டேட்டா வருது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ யூசர் ஐடின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் டாட் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லிடுறேன். இங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டேட்டாவ வந்து மேப் பண்ணி, அதுக்குள்ள தான் எனக்கு வந்து இது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா இருக்கு அப்படின்றதுனால தான் நான் வந்து மேப் பண்றேன். ஸோ அந்த மேப் பண்ணும்போது, எனக்கு மேப்ல இந்த டேட்டாஸ்ன்ற அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்து நான் டேட்டாஸ் அப்படின்ற மாரி இருக்கும். அதுக்குள்ள தான் நான் போயிட்டு இந்த ஐடிய வந்து எடுக்கிறேன். அதே மாரி இந்த டேட்டாஸ்ன்றத எடுத்துட்டு தான் நான் வந்து யூசர் ஐடின்றத எடுக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்ட அக்சஸ் பண்ணி நான் அதுக்குள்ள வந்து யூசர் ஐடிய வந்து எடுக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னாலே, நான் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டேன் அப்டின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ 111111ன்னு வர ஆரம்பிச்சுருச்சு. ஏன் 1111 வருதுன்னா, எல்லாத்துக்குமே வந்து அது அப்படிதாங்க இருக்கு. ஸோ நான் நேம் குடுத்தேன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ யூசர் ஐடிக்கு பதிலா நம்ம வந்து ஐடின்றத போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து மேபி 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்றது வர ஆரம்பிச்சுச்சு. நமக்கு இதுதான் அப்படின்றது தெரியணுன்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐடின்றத வந்து குடுக்குறேன். ஸோ ஐடின்றத வந்து குடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்கிறேன். பேராகிராஃப் டேக்ல வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டைட்டில வந்து எடுக்க போறேன். ஸோ அந்த டைட்டிலுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இங்க வந்து டைட்டில்ன்ற நேம் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு அதே மாரி அந்த ஆப்ஜெக்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், டேட்டான்றது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். அத நம்ம மேப் பண்ணும்போது எனக்கு அந்த ஆப்ஜெக்ட்டோட வந்து அக்சஸ் வந்து கிடைக்கும். அந்த ஆப்ஜெக்ட்க்கு நம்ம ஒரு நேம் வைக்க போறோம். அந்த நேம் தான் வந்து டேட்டாஸ். ஸோ அந்த நேம்ல அந்த டேட்டாஸ எடுத்துட்டு, இப்ப எனக்கு வந்து அதுக்குள்ள வந்து 4 இருக்கு. யூசர் ஐடி, ஐடி, டைட்டில், கம்ப்ளீட்டட். 4மே நம்ம ஷோ பண்ணோம் அப்டின்னா, 4மே நம்ம ஷோ பண்ணலாம். இல்ல எது தேவையோ அத மட்டும் கூட நீங்க ஷோ பண்ணலாம். ஸோ டைட்டில் இப்ப வந்து நான் ஐடி, டைட்டில் மட்டும் தான் ஷோ பண்ண போறேன். ஸோ டேட்டாஸ் டாட் டைட்டில் அப்டின்னு சொல்லி போட்டுர்றேன். ஸோ நான் இங்க வந்து போட்டுட்டு நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன்னாலே பார்த்தீங்கன்னா தெரியும். அ டெலிக்டஸ், ஆட்டம், கியூசியூட்டி என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து வந்துரும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு டவுட் இருக்கு அப்டின்னா, நீங்க இங்கேயே போய் மேனுவலா சேஞ்ச் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். சரி, ஓகே. ஒரே நிமிஷம். இப்ப நான் இங்க வந்து குடுத்துருக்கேன்ல. ஸோ நான் இத வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இத வந்து அப்டியே காப்பி பண்ணிடுறேன். ஸோ இது கெட்ன்றதுனால இது கெட் மெத்தடு. ஸோ அதனால வந்துட்டு என்னால வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்க முடியும் எல்லா இடத்துலயுமே. ஸோ நான் அதே மாரி எண்ட்ல போயிட்டு டூ டூஸ் வந்து கிளிக் பண்ணி என்டர் அடிச்சேன் அப்டின்னாலே, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ யூசர் ஐடி 1 டெலிக்டஸ் ஆட் ஆட்டம். ஸோ இந்த மாரி கியூஸ், யூடி, நாம்ன்னு இருக்கு செகண்டுக்கு. ஸோ அதே மாரி நமக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. 3, 4 இப்ப நம்ம ரேண்டமா ஒண்ணு செக் பண்ணலாம். ஸோ 129க்கு செக் பண்ணலாம். ரீரம், குல்பா, கியூஸ், ஆரம்ன்னு இருக்குல்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, 129க்கு சர்ச் பண்றேன். ஸோ 129க்கு பார்த்தீங்கனாலே ரீரம், குல்பா, கியூஸ், ஆரம். இந்த மாரி நம்ம என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து வந்துரும். ஸோ இதுதான் வந்து யூஸ் எஃபெக்ட்டோட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். யூஸ் எஃபெக்ட் கான்செப்ட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ரெஃப்னா என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். யூஸ்ரெஃப் வந்து ஒரு ரியாக்ட்ல வந்து ஒரு ஹூக். ஸோ இந்த ஹூக் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு டாம் எலமெண்ட்ல வந்து மியூட்டபிளா வந்து நம்மளால வந்து ரெஃபரன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாம இது வந்து ரீரெண்டர் ஆகாது. நம்ம யூஸ்ரெஃப் யூஸ் பண்றப்ப ரீரெண்டர் ஆகாது. நம்ம ஸ்டேட் வந்து பார்த்திருப்போம். ஸ்டேட்ல வந்து அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது வந்து ரீரெண்டர் ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஸ்டேட் பத்தி பார்க்கல அப்படின்னா, நான் யூஸ் ஸ்டேட்டோட டுட்டோரியல வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்ப நான் வந்து சொன்ன மாரி தான். ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஸ்டேட்ல வந்துட்டு நமக்கு வந்து ரீரெண்டர் காசு ஆகும். ஆனா வந்து ரெஃப்ல வந்து அது வந்து ஆகாது. ஸோ இது வந்து எதுக்கு பர்ட்டிகுலரா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நம்மளால வந்து டாம் எலமெண்ட்ட வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸ வந்து என்னால சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது ரீரெண்டர் நடக்காமலே வந்து என்னால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து யூஸ்ரெஃப் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இப்ப நீங்க வந்து எல்லாருக்குமே டவுட் வரலாம். ஸோ நம்ம அப்ப வந்துட்டு
நம்ம யூஸ் ஸ்டேட்டே யூஸ் பண்ணாம எல்லா இடத்துலயுமே வந்து யூஸ் ரெஃப்பே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா யூஸ் ஸ்டேட்ல இருக்கிற நெறைய விஷயங்கள் வந்து யூஸ் ரெஃப்ல வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஆனா என்னென்ன நம்மளால பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் நம்ம இத யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இதுல வந்து பார்ப்போம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது யூஸ் ரெஃப் வச்சும் பார்ப்போம், யூஸ் ஸ்டேட் வச்சும் பார்ப்போம். அப்போ வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரிய ஆரம்பிக்கும். சரி, ஓகே. நான் இப்ப வந்து ஒரு ரெஃப் வந்து கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, எப்படி வந்து என்னால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நான் வந்து எழுதி காட்டுறேன். ஸோ நான் இங்க வந்துட்டு கான்ஸ்ட் இன்புட் ரெஃப் மாரி இன்புட் ரெஃப்ன்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு இன்புட் பட்டன் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு சின்டாக்ஸ் மட்டும் எழுதிடலாம். ஸோ நான் யூஸ் ரெஃப்ன்றத போடுறேன். ஆட்டோ இம்போர்ட் ஆயிரும் எனக்கு. ஸோ நான் அத வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நீங்க இனிஷியல் வேல்யூ குடுக்கறதுனாலும் குடுக்கலாம். இல்ல குடுக்கலனாலும் அது பிரச்சனை இல்ல. இதுல யூஸ் ரெஃப்ப பொறுத்தவரைக்கும். சரி, ஓகே. நம்ம குடுத்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம சின்டாக்ஸ் வந்து எழுதியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். என்னால வந்து டாம் எலமெண்ட் வந்து டைரக்ட்டா வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டைரக்ட்டா அக்சஸ் பண்ண முடியும்ல. நம்ம அத வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஃபார்ம் எலமெண்ட்ல உள்ள இந்த இன்புட்ட வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இத வந்து அட்டாச் பண்ணி விடணும்ல டாம் எலமெண்டோட. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ல வந்து இன்புட் ரெஃப் அப்படின்னு சொல்லி வந்து குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டு இது வந்து பை டிஃபால்ட் வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வேணும்னா நீங்க டைப் வந்து டெக்ஸ்ட்ன்றதையும் நீங்க வந்து இந்த இன்புட்ல வந்து போட்டுக்கலாம். சரி, ஓகே. இது வந்து போட்டாச்சு. இப்ப வந்து என்னால வந்துட்டு டாம் எலமெண்ட் வந்து டைரக்ட்டா அக்சஸ் பண்ண முடியும்ல. எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க இந்த இன்புட் ரெஃப்ன்றது குடுத்துருக்கேன்ல. ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் வந்து கீழ வந்து வைக்கிறேன். ஸோ பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த பட்டன்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஃபோக்கஸ் அப்படின்ற மாரி வந்துட்டு ஃபோக்கஸ் இன்புட் பட்டன். ஸோ இல்ல, ஓகே. ஃபோக்கஸ் இன்புட்ன்றதே போதும். நான் இங்க வந்து ஒரு ஆன் கிளிக் மட்டும் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் நேம் வந்து வைக்கிறேன். ஃபோக்கஸ் இன்புட் அப்படின்ற மாரி வந்துட்டு அந்த ஃபங்ஷன் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும். ஆரோ ஃபங்ஷன் வந்து எழுதப் போறேன். ஸோ கான்ஸ்ட் ஃபோக்கஸ் இன்புட் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த ஃபங்ஷன் நேம் வந்து வச்சுடுறேன். அடுத்து வந்து ஆரோ ஃபங்ஷன் வந்து போட்டுடுறேன். நம்ம ஆல்ரெடி இதுல உள்ள மாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம ஆன் சேஞ்ச்ல குடுக்கும்போதோ, இல்ல ஆன் கிளிக்ல குடுக்கும்போதோ பார்த்திருந்தோம்னா, ஈவென்ட்ட வந்து நம்ம எடுத்திருப்போம். நேத்து வீடியோலலாம் பார்த்திருந்தோம்னா, ஈவென்ட் வந்து எடுத்திருப்போம். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஈவென்ட் வந்து தேவையில்ல. ஸோ அதனால நான் வந்து ஈவென்ட்ட வந்து எடுக்கல. இப்ப ஆன் கிளிக்ல போடுறதுனால. சரி, ஓகே. இப்ப நான் வந்து டைரக்ட் அக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னேன்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட் ரெஃப் இருக்குல்ல, அத வந்து போட்டுக்கிறேன். ஸோ அடுத்து நான் டாட் குடுத்தோனே உங்களுக்கே வந்து விஎஸ் கோட்ல வந்து ஆட்டோ சஜெஸ்ட் பண்ணும். ஸோ கரண்ட்ன்னு சொல்லிட்டு. கரண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட்டோட இங்க வந்து இருக்குல்ல. ஸோ இந்த இன்புட் இருக்குல்ல. இந்த இன்புட்ல கரண்ட்டோட நான் இப்ப இந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இங்க வந்து டாட் வந்து ஃபோக்கஸ் அப்படின்ற மாரி வந்துட்டு குடுத்துடுறேன். ஸோ குடுத்து முடிச்சுட்டேன் அப்படின்னா, நான் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்ப வந்து இந்த ஃபோக்கஸ் இன்புட் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் ஆகும் பாருங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் ஆகுறது தெரியுதா? ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப இது வந்து அன்ஃபோகஸ்ட்ல இருக்கு. ஸோ நான் அந்த ஃபோக்கஸ் இன்புட்ன்றத குடுக்குறேன். ஸோ குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் பிளாக் கலர் பார்டர் வந்துருச்சு. அந்த நம்ம கர்சர் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இப்படிதான் வந்து நம்மளால வந்துட்டு டைரக்ட்டா வந்து அக்சஸ் பண்ண முடியும். சொல்லியிருந்தேன்ல, நான் ரியல் டைம்ல இந்த எக்ஸாம்பிள்லாம் வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப ஒரு இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் லோட் ஆனோனயே இப்ப வந்து ஒரு அ நம்ம இப்ப இந்த இதெல்லாம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்ப இந்த மேக்ஸ் இந்த துணி கடையிலலாம் பார்த்திருந்தோம் அப்படின்னா, அவங்க பார்கோட் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. மேக்ஸ்லயும் சரி, இல்ல ஏதோ ஒரு நம்ம ஸ்டோர் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எங்க நீங்க பார்த்திருந்தாலுமே, அந்த பார்கோட் வச்சிருக்க இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஸ்கேன் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து இதுவாகும். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டி போய் அந்த ஃபோக்கஸ வந்து நம்ம அந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் ரெண்டர் ஆனோனயே எனக்கு வந்து டைரக்ட்டா வந்து அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் ஆயிரணும். நான் கிளிக் பண்ணி முடிச்சோனே. ஸோ மறுபடியும் வந்துட்டு எனக்கு மறுபடியும் ஃபோக்கஸ் ஆகணும். இது டைரக்ட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ் எஃபெக்ட்ட போட்டோம் அப்படின்னா, நம்ம பேஜ் ரெண்டர் ஆகும்போதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நடந்துரும். ஸோ நான் இங்க வந்து ஒரு பட்டன் வந்து வச்சிருக்கேன். இதே நான் யூஸ் எஃபெக்ட்ல போட்டேன் அப்படின்னா, எனக்கு டைரக்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பேஜ் ரெண்டர் ஆனோனயே எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் ஆயிடும். ஸோ யூஸ் எஃபெக்ட் பத்தி தெரியல அப்படின்னா, நான் டீட்டெயில்டா வந்து பேசியிருந்தேன். அத நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து இத வந்து போட்டாச்சு. சரி, நான் அந்த வேல்யூஸ்லாம் வந்து பெர்சிஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. அதாவது வந்துட்டு ரீரெண்டர் ஆகாது. அந்த காம்போனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகாதுன்றத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அத எப்படி பண்றது அப்படின்னு பாத்துரலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு இன்புட் இது வைக்கிறேன். ஸோ ரெஃப் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ நான் என்ன ரெஃப் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் ரெஃப் அப்படின்ற மாரி அதுக்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, யூஸ் ரெஃப் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ வந்து வைக்கிறேன். ஸோ இனிஷியல் டெக்ஸ்ட்ன்ற மாரி வந்து அந்த இதுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ இனிஷியல் டெக்ஸ்ட்ன்றத வச்சுடுறேன். ஸோ வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து போடுறேன். ஸோ நம்ம பிரேக் டேக் குடுத்துடலாம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் லைன்ல வரும். ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஒரு பிரேக் டேக் குடுத்துட்டோம்னா, நெக்ஸ்ட் லைன்ல வந்து வரும். இல்லன்னா எனக்கு ஒரே லைன்லயே எல்லாம் வந்துட்டே இருக்கிற மாரி இருக்கு. ஸோ நம்ம சேவ் பண்ணிட்டா வந்துரும். ஓகே. இந்த பேராகிராஃப்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் ரெஃப் இருக்குல்ல.
ஸோ டெக்ஸ்ட் ரெஃப் டாட் கரண்ட். ஸோ எனக்கு இனிஷியல்லே வந்து நான் கொடுத்துருக்கேன்றதுனால எனக்கு டாட் கரண்டோட போட்டால் போதும். நான் இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ இனிஷியல் டெக்ஸ்ட்ன்றது நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து எப்படி ரீரெண்டர் ஆகுது, யூஸ் ஸ்டேட்டில் எப்படி ரீரெண்டர் ஆகுது, நம்ம இன்புட் இந்த ரெஃப் இருக்குல்ல இதில் வந்து எப்படி ரீரெண்டர் ஆகலை அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து யூஸ் ரெஃபோட கான்செப்ட். ஏன்னா நான் வந்து எப்படி ரெண்டர் ஆகுது அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ் ஸ்டேட்டும் யூஸ் ரெஃபும் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் ரெஃப் கான்செப்ட் வந்து இன்னைக்கு எடுத்தேன். யூஸ் லே அவுட் எஃபெக்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூஸ் லே அவுட் எஃபெக்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம், ஏன் நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணணும், ஸோ எங்கெங்கே இதோட அட்வான்டேஜஸ் இருக்குது, எங்கே இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தமாக யூஸ் லே அவுட் எஃபெக்ட்டை பற்றி ஃபுல்லும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன யூஸ் லே அவுட் எஃபெக்ட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்க்ரோனஸாக ஏதாவது வந்து நம்ம டாம் வந்து மியூட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து யூஸ் லே அவுட் எஃபெக்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சின்டாக்ஸ் வந்து அப்படியே சிமிலராக வந்து யூஸ் எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் எஃபெக்ட்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். அதை பார்க்காம இங்கே வந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். சரி, ஓகே. இது வந்து அதாவது வந்து எப்படி சொல்றது, இந்த டாஸ்க் வந்து இமீடியட்டா எக்ஸிக்யூட் ஆகணும், சிங்க்ரோனஸா இமீடியட்டா எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ் லே அவுட் எஃபெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல வந்து அதாவது பெயிண்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பெயிண்ட் ஆகுறது மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோ ஆகுறது வந்து இந்த யூஸ் லே அவுட் எஃபெக்ட்ல உள்ளது தான். ஸோ அது வந்து சிங்க்ரோனஸா நடக்கும். இந்த வேர்டு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், சிங்க்ரோனஸா நடக்கும் யூஸ் லே அவுட் எஃபெக்ட். ஸோ அதை வந்து நம்ம கவனிச்சுக்கணும். சரி, ஓகே. இதோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க ஜஸ்ட் வந்து எழுதுறேன். ஸோ யூஸ் லே அவுட் எஃபெக்ட்னு கொடுத்துறேன். கொடுத்தோடனே வந்து ஆட்டோ இம்போர்ட் ஆயிரும். இதை நான் கொடுத்து முடிச்சோன்னே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து யூஸ் எஃபெக்ட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே வரும். அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம கிளீனப் ஃபங்க்ஷன் தான் எழுதிக்கலாம். ஸோ கிளீனப் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்மளோட கோடு வந்து இங்கே போயிடும். இங்கே வந்து கிளீனப் கோடு இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ரிட்டர்ன் கிளீனப் கோட் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம கொடுக்காமலே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கான டிபெண்டன்சிஸ் வந்து இங்கே வந்து போயிடும். ஸோ இங்கே நான் டிபெண்டன்சிஸ்னு கொடுத்தா வந்து எரர் அடிக்கும். ஸோ அதனால நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ டிபெண்டன்சிஸ் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. எப்பப்பெல்லாம் யூஸ் லே அவுட் எஃபெக்ட் யூஸ் பண்ணணுன்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம்ல. எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாம் வந்து நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வந்துட்டு ஒரு 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 டிவ்வோட ஹைட் என்ன, சரி, ஓகே, இல்லை இந்த ப்ரௌசர் வந்து இந்த எவ்வளோ வித்தில் இருக்குது, இதை தாண்டி போனால் வந்து இந்த இன்ஃபைனைட் ஸ்க்ரோலிங்க்கு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து இதாவது என் பேஜில் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து கண்டென்ட் லோட் ஆகணும். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்துட்டு பேஜ் ஸ்க்ரோல் பண்ண ஆகும். ஸோ இதை ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நேரத்துலலாம் நமக்கு வந்து யூஸ் லே அவுட் எஃபெக்ட் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்னது இதுதான், சிங்க்ரோனஸாக வந்து இந்த டாம் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி யூஸ் எஃபெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அசிங்க்ரோனஸா, அதாவது டேட்டா ஃபெச் பண்றது அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு யூஸ் எஃபெக்ட் வந்து அசிங்க்ரோனஸ்லாம் உள்ளதெல்லாம் பண்ணிக்கும். சிங்க்ரோனஸா எனக்கு வந்து ஒன்னா வரணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அனிமேஷன்ஸ்லாம் வர்றது, அதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து இந்த லே அவுட் எஃபெக்ட்லாம் வந்து இது பண்றதுக்கு நமக்கு வந்து யூஸ் லே அவுட் எஃபெக்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம் இது வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவ் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு ஒரு டிவ் எழுதுறேன். ஸோ இந்த டிவ்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா வந்து பாக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து இது கொடுத்துட்றேன். அதே மாதிரி நான் அந்த பாக்ஸோட ஹைட்டு இதுதானே ஷோ பண்ண போறேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப்ல வந்துட்டு பாக்ஸ் ஹைட்டுன்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பாக்ஸ் ஹைட்டு. ஸோ இதை வந்து பிஎக்ஸ்ல தான் வந்து ஷோ பண்ணுவேன். ஸோ அது இருக்கட்டும். சரி, ஓகே. இப்போ நம்ம போட்டாச்சு. இந்த டிவ்வுக்கு வந்து ஸ்டைல் எழுதணும்ல, நான் இங்கேயே வந்து இன்லைன் ஸ்டைலே எழுதிக்கிறேன். ஏன் இன்லைன் ஸ்டைல் எழுதுறேன் அப்படின்னா சும்மா எனக்கு வந்து நான் 2 ஸ்டைல் தான் எழுத போறேன். இதுக்காக நான் வந்து ஒரு ஸ்டைல் ஃபைல் கிரியேட் பண்ணி நான் வந்து இது பண்ணணுன்றதுனால நான் ஜஸ்ட் இன்லைன்லேயே எழுதிக்கிறேன். ஸோ நான் ஹைட் ஆஃப் 100 பிஎக்ஸ் வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து வைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு ஒரு லைட் ப்ளூ கலர் வந்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ நான் சும்மா தெரியணுன்றதுக்காக இதை வச்சிருக்கேன். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து யூஐல வந்து அது ஷோ ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து இந்த டிவ்ல வந்து ரெஃப் வந்து அட்டாச் பண்ணி விட போறேன். ஸோ நம்ம யூஸ் ரெஃப் வந்து நம்ம நேற்று வீடியோ முந்தா நேரத்துல வந்து யூஸ் ரெஃப்க்கும் யூஸ் ஸ்டேட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்துருந்தோம். யூஸ் ரெஃப்னா என்னன்னு பார்த்துருந்தோம். உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூஸ் ரெஃப் வந்து எழுதிக்கிறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து எழுதிக்கிறேன் கான்ஸ்ட் பாக்ஸ் ரெஃப்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மீனிங்ஃபுல்லா வந்து நம்ம வேரியபிள் நேம் வைக்கலாம். ஸோ பாக்ஸ் ரெஃப்ன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அந்த பாக்ஸ் ரெஃப்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ரெஃப் வந்து இது பண்ணி ஒன்றும் இல்லை. ஸோ நான் அந்த ஹூக்கை மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ யூஸ் ரெஃப் வந்து
போட்டாச்சு. எம்ப்டியா வந்து இனிஷியல் ஸ்டேட் வந்து எம்ப்டியா வந்து விட்டுறலாம். அதே மாதிரி இதை நான் அட்டாச் பண்ணி விடணும்ல அந்த டாம் எலமெண்டோட. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபை வந்து இதோட வந்து அட்டாச் பண்ணி விடுறேன் இந்த பாக்ஸ் ரெஃபோட. சரி ஓகே. இப்போ நமக்கு வந்து எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பாக்ஸ் ஹைட்ட வந்து மெஷர் பண்றதுக்கு எனக்கு வந்து ஸ்டேட் வேணும். ஏன்னா நான் இது வந்து எங்க இருக்குன்றது அந்த ஹைட் எதுன்றத நான் வந்து ஸ்டேட்ல வந்து ஸ்டோர் பண்ண போறேன். நம்ம நேத்து வீடியோல வந்து பார்த்திருப்போம். ரெஃப்ல வந்து ஏன் வந்து ஸ்டேட் வந்து இமிடியேட்டா வந்து நம்ம குடுக்குற வேல்யூ வந்து இமிடியேட்டா அப்டேட் ஆகுதுன்றது நேத்து வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் அதனால தான் அந்த ஆர்டர்ல வந்து போட்டுட்டே இருக்கேன். ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரி ஓகே. நான் இப்போ வந்து ஒரு ஸ்டேட் மட்டும் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் பாக்ஸ் ஹைட்ன்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். அதே மாரி வந்து செட் பாக்ஸ் ஹைட்ன்றத வச்சுக்கிறேன். ஸோ செட் பாக்ஸ் ஹைட். அதே மாரி யூ ஸ்டேட் வந்து நான் வச்சுக்க போறேன். யூ ஸ்டேட்ல இனிஷியல் ஸ்டேட் வந்து 0ன்றத வந்து குடுத்துறேன். ஸோ யூ ஸ்டேட்னா என்னன்னே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அத ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நம்ம வந்து இத வந்து எதுக்கு செட் பண்றோம்? ஏன் வந்து இது ஒர்க் ஆகுது? இதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் நமக்கு புரியும். ஸோ நான் அத வந்து போட்டுக்கிறேன். ஸோ யூ ஸ்டேட் வந்து இதுவாகலன்னு சொல்லுது. நம்ம அத வந்து காப்பி பண்ணி இங்க ரியாக்ட் மேல இருந்து இம்போர்ட் மட்டும் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இம்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். ஸோ நான் இங்க ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ நமக்கு எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் மட்டும் நான் வந்து எழுதுறேன். ஸோ அது என்ன ஃபங்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோ ஃபங்ஷன் தான். ஸோ மெஷர் பாக்ஸ் அப்படின்ற மாரி வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ அந்த ஃபங்ஷன்ல வந்துட்டு எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப நான் 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு வந்து ரெஃப் எழுதிட்டேன். ரெஃப் எழுதுனதுக்கு நான் வந்து அதுக்கு ஏத்த மாரி நான் வந்து அந்த ஹைட்ட வந்து செட் பண்ணி, அத வந்து நான் ஸ்டேட்ல செட் பண்ணி விடணும். ஸோ எனக்கு ஸ்டேட்ல தான் எனக்கு ரீரெண்டர் ஆகும். காம்போனன்ட் ரீரெண்டர் ஆகும். அதனால எனக்கு இம்மீடியேட்டா அப்டேட் ஆகும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ப வந்து பாயிண்ட் பண்ணிட்டேன்ல. ஸோ அத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டூ இந்த பாக்ஸ் ரெஃப்ன்னு நம்ம வச்சிருக்கோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அத வந்து அக்சஸ் பண்றேன். ஸோ பாக்ஸ் ரெஃப் அக்சஸ் பண்ணி, அதுல உள்ள கரண்ட்ட எடுத்து, அதுக்குள்ளேருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளையன்ட் ஹைட்ட வந்து எடுக்கிறேன். கிளையன்ட் ஹைட்ட வந்து நான் வந்து எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் பாக்ஸ் ஹைட் இருக்குல்ல, அதுல வந்து நான் செட் பண்ணி விடுறேன். ஸோ ஹைட்ட வந்து செட் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இது உடனே நடக்கணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இது வந்து சிங்க்ரோனஸ். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் வந்து சிங்க்ரோனஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்பேசிங் கரெக்ட்டா குடுத்துக்கலாம். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு அந்த மெஷர் பாக்ஸ் ஃபங்ஷன வந்து கால் பண்ணி விட்டுடுறேன். யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்க்குள்ள. ஸோ கால் பண்ணி விட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து வந்துரும். ஸோ நான் இந்த வேல்யூ வந்து யூஐல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாக்ஸ் ஹைட் இருக்குல்ல. ஸோ நான் அத கொண்டு வந்து இங்க நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதியிருந்தோம்ல. இந்த பிஎக்ஸ் எத்தன பிஎக்ஸ் இருக்குன்றதுக்கு. நான் அங்க வந்து இத வந்து போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு சேவ் பண்ணிடுறேன். ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். நமக்கு என்ன வேல்யூ வருதுன்றது தெரிஞ்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். நமக்கு வந்து 100 பிஎக்ஸ் அப்படின்றது வந்து வந்துருச்சு. ஸோ நான் இங்க வந்து ஹைட் வந்து இது குடுத்துருக்கேன். ஸோ நான் இதே வந்து ஒரு 800 பிஎக்ஸ் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். குடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்ப நம்ம கீழ போறோம் அப்படின்னா, சரி ஓகே இது ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு 400 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ நான் இங்க குடுக்க எனக்கு இம்மீடியேட்டா வந்து அது வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு பாருங்க. இந்த சிங்க்ரோனஸா இந்த மாரி விஷயங்களுக்கு தான் வந்து யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இப்ப இந்த கோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லங்க. இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் இருக்குல்ல, அது வந்து இந்த ஹைட்டோட அந்த டிவ்வோட ஹைட்ட வந்து இது வந்து மெஷர் பண்ணும். ஸோ அந்த மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளையன்ட் ஹைட்ன்றது வந்து நம்ம வந்து இந்த ரெஃப்ல வந்து அட்டாச் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல இது ஃபர்ஸ்ட் வந்தோனயே எனக்கு இந்த அனிமேஷன வந்து கேப்சர் பண்ணிடும். அதாவது அனிமேஷன் மீன்ஸ் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த கலர்லாம் வந்து சொல்றேன். இந்த ஸ்டைல்லாம் சொல்றேன். ஸோ இத வந்து உடனே வந்து கேப்சர் பண்ணிடும். கேப்சர் பண்ணி எனக்கு வந்து இந்த ரெஃப்ல வந்து அட்டாச் ஆயிடும். ஸோ எனக்கு ரெஃப் வந்து யூஸ் ரெஃப் வந்து உடனே வந்து டாம மேனிபுலேட் பண்றதுனால ரெஃப் வந்து எப்பவுமே வந்து ரீரெண்டர் ஆவாது. ஸோ நம்ம அதனால என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட் ரீரெண்டர் பண்ணணுன்றதுக்காக நான் ஸ்டேட்ல வந்து அத செட் பண்ணி விடுறேன். ஸோ ஸ்டேட்ல செட் பண்ணி விட்டோனே எனக்கு வந்து அந்த 400 பிஎக்ஸ்ன்றது உடனே வந்து இம்மீடியேட்டா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க கவனிக்கலாம். ஸோ இம்மீடியேட்டா இது நடக்குதே. ஸோ நான் அப்ப எல்லா இடத்துக்குமே வந்து யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்டே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்து நடக்காது. ஸோ யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்ல வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரௌசர் ரெண்டர் பண்றத வந்து இது பண்ணிரும், பிளாக் பண்ணிரும். அதே மாரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவர் ஆயிடும். இது வந்து ஒன்லி வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா, சிங்க்ரோனஸா நடக்கிற விஷயத்துக்கு மட்டும் தான். இந்த மாரி அனிமேஷன், ஸ்டைல்ஸ் இந்த மாரி விஷயத்துக்கு மட்டும் தான் வந்து நம்மளால வந்துட்டு இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்ட வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாரி கிரிட்டிக்கலா வந்து டேட்டா ஃபெச்சிங்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து என்னால இதுல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா அது வந்து பிளாக் ஆயிரும். பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆகணும். அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ அதனால எப்பவுமே வந்து இந்த இந்த ஹைட்ட கால்குலேட் பண்றது, இந்த ஸ்டைல் சம்மந்தமா ஏதாவது நம்ம வேணும் அப்படின்னா, நம்ம அத வந்து யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்ல வச்சுக்கலாமே தவிர்த்து,
இந்த மாதிரி இந்த டேட்டா ஃபெச்சிங்லாம் கொண்டு வந்து நம்ம யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்குள்ள போட வேணாம். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு. அதை விட நிறைய பெட்டர் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். ஸோ இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்னா என்னன்னு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து யூஸ் கண்டெக்ஸ்ட்னு ஒரு ஹூக் இருக்கு. அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம நேற்று வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ராப்ஸ்ல வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நேற்று வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ப்ராப்ஸ்ல வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இதுல வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ ப்ராப்ஸ்னா என்னன்னு தெரியாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட யூஸ் கேஸ் வந்து புரியும், இதோட யூஸ் என்னன்றது புரியும். ஆனா ப்ராப்ஸோட யூஸ் வந்து என்ன, அது வந்து என்ன ப்ராப்ளம், ப்ராப் ட்ரில்லிங்னா என்ன, அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ அதை மறக்காம செக் பண்ணி பார்த்துருவாங்க. நானும் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரியாக்ட் கண்டெக்ஸ்ட்னு சொல்லுவோம்ல, ரியாக்ட் கண்டெக்ஸ்ட் தான் யூஸ் கண்டெக்ஸ்ட். ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம வந்து டேட்டாவை வந்து நம்ம நேற்று வீடியோல பார்த்துருந்தோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பேரண்ட் காம்பனண்ட்டை வந்து இங்கே ஆப்ல வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுலேருந்து வந்து ஒரு டேட்டாவை வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் இந்த பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு வந்து நம்ம ஒரு டேட்டா வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல வந்து போயிட்டே இருக்கு. அதுக்கு வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ராப்ஸை வந்து ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். இப்போ ஆப்லேருந்து பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாம எனக்கு வந்து ஆப்ல இருக்கிறது நேரா வந்து சைல்டுல எடுக்கணும். எனக்கு பேரண்ட்ல அது தேவையே இல்ல. அந்த டேட்டா வந்து எனக்கு பேரண்ட்ல தேவை கிடையாது. சைல்ட தான் நான் காட்ட போறேன். ஸோ நான் எதுக்கு பேரண்ட்டுக்கு பாஸ் பண்ணி சைல்டுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி ஒருத்தர். ஸோ இது வந்து ஒரு லெவல்ல தான் இருக்கு. நம்ம ஆப்லேருந்து பேரண்ட்லேருந்து சைல்டு அவ்வளோதான் இருக்கு. ஸோ இதே இந்த பேரண்ட்டுக்கே வந்து ஒரு சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு 3ன்னு ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சைல்டு 3ல அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ 3 லெவல் வந்து போகணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராப் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை சால்வ் பண்றதுக்காக வந்த விஷயம் தான் வந்துட்டு இந்த யூஸ் கண்டெக்ஸ்ட், அதாவது ரியாக்ட் கண்டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அதை வந்து இதுவும் அந்த டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ குளோபலா வந்து நம்மளால வந்து நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எங்க வேணுமோ அந்த இடத்துல மட்டும் என்னால வந்து அந்த டேட்டாவை எடுத்து அதை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் கண்டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளா வந்து பார்த்தலாம். ஸோ யூஸ் கண்டெக்ஸ்ட் மாதிரியே தான் வந்து ரீடெக்ஸும். ஸோ ரீடெக்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலா இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து அடுத்ததுல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் கண்டெக்ஸ்ட்னா என்னன்றது தெரிஞ்சிச்சு, அதை வச்சு நீங்க உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரீடெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டெக்ஸ்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்டாக்ஸ் மாதிரி வந்து பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஜேஎஸ்க்கு வந்து போயிடுறேன். ஸோ என்னோட ரூட் வந்து இங்கே தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இது மாதிரி வைக்கிறேன். கான்ஸ்ட் மை கண்டெக்ஸ்ட்னு அந்த வேரியபிள் நேமுக்கு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் கண்டெக்ஸ்ட். ஸோ கிரியேட் கண்டெக்ஸ்ட் நான் இதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னாலே வந்து ரியாக்ட்லேருந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம தனி ஃபைலாகவும் வச்சுக்கலாம், நீங்கள் இல்லை இங்கேருந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து அந்த கிரியேட் கண்டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 2 ஆப்ஜெக்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று வந்துட்டு ப்ரொவைடர், இன்னொன்று வந்து கன்சியூமர். ஸோ ப்ரொவைடர்னா என்ன, கன்சியூமர்னா என்ன. கன்சியூமர்ல வந்து கன்சியூமர் காம்பனன்ட்ஸ், அதாவது நம்ம என்னென்னலாம் நமக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ அதெல்லாம் கன்சியூம் பண்ணுவோம்ல, அது வந்து கன்சியூமர் காம்பனன்ட்னு சொல்லுவோம். ப்ரொவைடர்னா என்னன்னா இதுதான் வந்து இந்த டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ இது வந்து நம்ம ப்ரொவைடர், அதாவது வந்து டாப் லெவல் ஹை லெவல்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ப்ரொவைடர் கன்சியூமர்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம வந்து இந்த ப்ரொவைடரை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ரேப் பண்ணணும். ஏன் வந்து ரேப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து எனக்கு இந்த மொத்த இந்த ஆப்லேருந்து தான், இப்போ இந்த இண்டெக்ஸ்லேருந்து தான் எனக்கு வந்து இந்த ரூட் இருக்கு. ஸோ இந்த மொத்த ரூட்டுமே வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூட் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியலன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரியாக்ட்னா என்ன, இந்த ரூட் வந்து எங்கேருந்து வருது, HTML-லையும் இண்டெக்ஸையும் எப்படி ஜாயின் பண்ணுது அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ வந்து அது வந்து எப்படி ரூட் கனெக்ட் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். இந்த ஆப் வந்து அதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ நான் இந்த மொத்தத்தையுமே ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எங்க வேணுமோ எதை வேணுமோ நான் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆப்புக்குள்ள போயிட்டு ஒரு தனியா வந்து அந்த ப்ரொவைடர் வந்து ரேப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அந்த காம்பனண்ட்டுக்கு மட்டும் தான் வரும். இது நான் மொத்தமா ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எங்க வேணா இந்த இந்த ஆப் ஃபுல்லா நான் எங்க வேணா அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதான் வந்து அதுக்கான மீனிங். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அதை வந்து ரேப் பண்ணணும்ல, அதை எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் வந்து இங்கேயே வந்து கிரியேட் பண்ணாம நான் வந்து தனியா வந்து ஒரு காம்பனண்டா அதை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன காம்பனண்ட், அதுக்கு நேம் என்ன வைக்க போறேன் அப்படின்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த இண்டெக்ஸ்ல போயிட்டு நான் வந்துட்டு மை கண்டெக்ஸ்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். மை கண்டெக்ஸ்ட் டாட் ஜேஎஸ். சரி, ஓகே. அதை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் கண்டெக்ஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி இண்டெக்ஸ்ல இம்போர்ட் பண்ணியிருந்தேன்ல, ஸோ நான் அதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணி இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன் அதை. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இண்டெக்ஸில் வந்து நம்ம இந்த கிரியேட் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம்ல, அதையும் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் கட் பண்ணி நான் இங்கே வந்து போட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ஸோ இது கிளாஸ்லாம் கிடையாது, நம்ம டேரெக்டாக வந்து மை கண்டெக்ஸ்னே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ
ஸோ நமக்கு ரைட் சைடில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அடிச்சுட்டே இருக்குது. அது என்னன்னா ரியாக்ட் வந்து இம்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து இதை காப்பி பண்ணி இங்கே அப்படியே வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். இங்கே கிரியேட் கண்டெக்ஸ்ட்ன்றது நமக்கு தேவையில்லை. ஸோ வெறும் ரியாக்ட் மட்டும் இருந்தால் போதுமானது. ஸோ நான் அதனால் வந்து இது பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம தனியாக வந்து மை கண்டெக்ஸ்ட்ன்றதை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொவைடரை வந்து ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போயிடுறேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மை கண்டெக்ஸ்ட் அப்படின்றத வந்து போட்டுடுறேன். போட்டுட்டு நாட் ப்ரொவைடர் ஸோ போட்டு முடிச்சிட்டேன். இந்த ஆப்பை மட்டும் தூக்கி இதுக்குள்ளே வந்து போட்டுடணும். ஸோ போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நான் வந்து இந்த ஆப்புக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து ஒரு வேரியபிள் மட்டும் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் ஷேர்டு வேல்யூன்ற மாதிரி வந்துட்டு வைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த மீனிங் தெரியணும்ல. ஸோ ஷேர் பண்ணுறோம் வேல்யூவை அதனால். ஸோ ஹலோ ஃப்ரம் கோட் வித் அஸ்வின்ற மாதிரி கோட் வித் அஸ்வின் அப்படின்ற இதை வந்து வச்சுக்கிறேன். ஸோ நான் இதை வந்து பாஸ் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூன்றதை வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே வந்து ஷேர்டு வேல்யூ வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பாஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ப்ரொவைடர் நான் சொன்னது வந்து இந்த ப்ரொவைடரை வந்து ரேப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து அதை கன்சியூம் பண்ணணும்ல கன்சியூமர் காம்போனன்ட்னு சொன்னேன்ல அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேராக வந்து app.jsக்கு வந்து போயிடலாம். ஸோ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் கண்டெக்ஸ்ட் வேல்யூ நம்ம எதை எடுக்க போகிறோம் அந்த ஷேர்டு வேல்யூலேருந்து அந்த இதை எடுக்க போகிறோம். அதில் என்ன இருக்கோ அந்த கண்டெக்ஸ்ட் இருக்கோ. ஸோ அதனால நம்ம அதுக்கு வேரியபிள் நேம் வந்து கண்டெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கண்டெக்ஸ்ட்னு சொல்லி ஒன்று ஹூக் இருக்கும். ஸோ இந்த ஹூக் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே நான் வந்து கிளிக் பண்ணனாலே எனக்கு வந்து ரியாக்ட்லேருந்து வந்து இம்போர்ட் ஆயிரும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு என்னோட மை கண்டெக்ஸ்ட் இருக்குல்ல நான் ஆல்ரெடி வந்து போட்டிருந்தேன்ல. ஸோ அதை வந்து நான் வந்து இங்கே பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ பாஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெக்ஸ்ட் வேல்யூ வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு என்ன எரர் அடிக்குது அப்படின்னா மை இஸ் நாட் டிஃபைன்ட்னு சொல்லி வருது. நான் சேவ் பண்ணோன்னா அது வந்து போயிடும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் மட்டும் வைக்கிறேன். ஸோ பேராகிராஃபை போட்டு நான் இங்கே கண்டெக்ஸ்ட் வேல்யூன்றதை கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹலோ ஃப்ரம் கோட் வித் அஸ்வின் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இது நான் வந்து இங்கே நீங்கள் யோசிக்கலாம் இண்டெக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இந்த ஆப்பில் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் இப்போ வந்து இந்த பேரண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிடுறேன். இந்த ஆப்பில் வந்துட்டு பேரண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ பேரண்ட் காம்பனண்ட் வந்து போட்டுறேன். ஸோ பேரண்ட் காம்பனண்ட் போட்டிங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் நம்ம நேற்று வச்சிருந்த கோட் தான் அந்த சைல்டு காம்பனண்ட் அதுக்குள்ளே உள்ள டேட்டா எல்லாமே வந்து வந்துடுது. ஸோ இது எல்லாமே எனக்கு இருக்குது. இப்போ நான் இந்த கண்டெக்ஸ்ட் வேல்யூவை இங்கே கமெண்ட் பண்ணிடுறேன். இங்கே கமெண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த சைல்டு காம்பனண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு அந்த வேல்யூ வந்து ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்து நம்ம நேற்று வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் இங்கே ஆப்புக்கு ப்ராப்ஸை பாஸ் பண்ணி ஆப்லேருந்து பேரண்ட்டுக்கு ப்ராப்ஸை பாஸ் பண்ணி அப்புறம் பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு வந்து நம்ம ப்ராப்ஸை பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பேரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அந்த ப்ராப்ஸை வந்து பாஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இங்கே வந்து சைல்டில் வந்து அதை எடுத்திருப்பேன். ஸோ இங்கே வந்து நான் டேரெக்டாக இப்போ இண்டெக்ஸ்லேருந்து இப்போ நான் டேரெக்டாக சைல்டுக்கு போக போகிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்பில் போட்டிருந்தோம்ல அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி அங்கே போட்டுடலாம். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிட்டேன். ஸோ கொடுத்து கட் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அதை வந்து போட்டுடுறேன். யூஸ் கண்டெக்ஸ்ட் வந்து இல்லைன்னு நமக்கு வந்து எரர் அடிக்குது. ஸோ யூஸ் கண்டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மை கண்டெக்ஸ்ட்டும் இல்லைன்னு எரர் அடிக்குது. அதையும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒன்று தான் பண்ணணும். இந்த கண்டெக்ஸ்ட் வேல்யூ இருக்குல்ல இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா சைல்டு காம்பனண்ட்டுக்கு மேலேயே வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் இங்கே வந்துட்டு இப்போ கண்டெக்ஸ்ட் வேல்யூவை வந்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹலோ ஃப்ரம் கோட் வித் அஸ்வின் சொல்லிட்டு வந்துடுது. ஸோ இங்கே உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசான்டல் லைன் வந்து போடுறேன். ஸோ போட்டேன்னா தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டேரெக்டாக எனக்கு வந்து இண்டெக்ஸ்லேருந்து வந்து இங்கே வருது. ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள அட்வான்டேஜ். நம்ம ஒவ்வொரு லெவலாக வந்து பாஸ் பண்ணணுன்றது கிடையாது. என்னால் வந்துட்டு மொத்தமாக எங்கேருந்து வேணாலும் நான் அதை எடுத்துக்க முடியும். ஸோ சைல்ட்லேருந்து நீங்கள் வந்து போகலாம், இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், இப்போ ஆப்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே டேட்டா வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து எந்த டீப்பர் லெவலுக்கும் என்னால் வந்துட்டு அந்த டேட்டாவை பாஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா என்னால் எங்கேருந்து வேணால் அதை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஒன்று தான் ஒரு லெவல் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நெஸ்டட்ல கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ். இந்த நம்ம வந்து டார்க் மோடு லைட் மோட் அப்படின்னு சொல்லி டார்க் தீம் லைட் தீம் இதெல்லாம் வந்து இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா குளோபலாக வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு இடத்துல இப்போ நம்ம வந்து டெலகிராமில் பார்க்குறோம் அப்படின்னா டெலகிராமில் வந்துட்டு அந்த டார்க் ஐக்கான் வந்து இருக்கும். ஸோ நம்ம டார்க் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த சேட்டுக்குள்ளே போனாலும் எனக்கு வந்து டார்க்கில் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு இதுக்கு மட்டும் நான் லைட்டு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வச்சுக்க முடியல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் கான்செப்ட் தான் இங்கே. நான் வந்து இண்டெக்ஸில் வந்துட்டு நான் டார்க் மோடு அப்படின்னு சொல்லி யூசர் கிளிக் பண்ணுறத செட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த எந்த பேஜ்க்குள்ளே இவங்க எந்த ரவுட்டுக்குள்ளே போனாலும் எனக்கு வந்து அது டார்க்காக தான் வரும். ஸோ டார்க் காம்பனண்ட்டாக இருக்கும். ஸோ லைட்டை கிளிக் பண்ணாங்கன்னா யூசர் லைட் கிளிக் பண்ணாங்கன்னா லைட்டாக வந்து வரும்.
இந்த மாதிரி எனக்கு குளோபலா வந்து விஷயத்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தேவைதான் வந்து இந்த யூஸ் கண்டெக்ஸ்ட்ன்றது. ஸோ இது மாதிரி வந்து இதுல வந்து ஒன்று தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைனமிக் வேல்யூஸை கூட ஸ்டோர் பண்ணலாம். நான் இப்போ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி காமிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டேட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இது வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கிளாஸ்லேயும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நீங்க அதே மாதிரி வந்து ஒரே ஒரு கண்டெக்ஸ்ட் தான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னால் மல்டிபிள் கண்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரே ஒரு இந்த மை கண்டெக்ஸ்ட்ன்றத வச்சிருக்கேன்ல, இதே மாதிரி மை கண்டெக்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி எவ்வளோ கண்டெக்ஸ்ட் வேணுமோ என்னால் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு இதுக்கு வந்து நான் டார்க் மோட், லைட் மோடு வச்சுக்கலாம். ஒரு இதுக்கு நான் டேட்டா ஷேர் பண்ணுறது வச்சுக்கலாம். ஸோ ஒரு இதுக்கு யூசர் லாகின், லாக் அவுட் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை கண்டெக்ஸ்ட் வேணுமோ அத்தனையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து கண்டெக்ஸ்ட்னா என்ன, யூஸ் கண்டெக்ஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேசிக்கான வீடியோ தான் இது. நம்ம யூஸ் கண்டெக்ஸ்ட்ன்றது ஒரு பெரிய டாபிக். அதை நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல போகும்போதோ இல்லை வந்து தனியாக வந்து ஒரு லாங் வீடியோவோ வந்து நான் அதை போடுறேன். ஸோ கான்செப்ட் இதுதான்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போக போக நம்ம வந்து என்ன சொல்றோன்றது புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா யூஸ் ரெடியூசர்னா என்ன அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்த யூஸ் ஸ்டேட் இதெல்லாம் நீங்க பார்த்திருந்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்க யூஸ் ஸ்டேட் பத்தி பார்க்கல அப்படின்னா நீங்க மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துருவாங்க. நான் ஐ பட்டன்லயே கொடுக்குறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் யூஸ் ரெடியூசர்னா என்னன்றதை பார்த்தலாம். யூஸ் ரெடியூசர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ரீடக்ஸோட சின்டாக்ஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல நேத்து நம்ம வந்து யூஸ் கன்டெக்ஸ்ட் வந்து பார்த்திருப்போம். ஸோ யூஸ் கன்டெக்ஸ்டும் ரீடக்ஸும் வந்து நான் சொல்லியிருப்பேன். அதுலயே வந்து சொல்லியிருப்பேன். யூஸ் கன்டெக்ஸ்டோட ரீடக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்மளால நிறைய செய்ய முடியிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இத கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு யூஸ் ரெடியூசர வந்து கத்துக்கிட்டீங்கனாலே, இதோட சின்டாக்ஸ் எல்லாமே ரீடக்ஸ் மாரி இருக்கும். நமக்கு ஈஸியா இருக்கும் ரீடக்ஸ் புரியறதுக்கும். ஸோ கொஞ்சம் நல்லாவே கவனிச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்ப நான் வந்துட்டு இத நான் வாயால சொன்னா இப்படி சொல்லிட்டே இருந்தா புரியவே புரியாது. நம்ம வந்து டைரக்ட்டா கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கோட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சிம்பிளா வந்து எப்படி பிரேக் டவுன் பண்ண முடியுமோ அப்படி வந்து பிரேக் டவுன் பண்ணி சொல்றேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இதோட சின்டாக்ஸ் எழுதணும்ல. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட். ஸோ இதுவும் வந்து யூஸ் ஸ்டேட் மாரி தான். 2 வந்து எடுத்துக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட், டிஸ்பேட்ச். ஸோ இந்த மாதிரி வந்து 2 வந்து எடுத்துக்கும். இதோட ஹூக் வந்து இருக்குல்ல, ஸோ யூஸ் ரெடியூசர். ஸோ நான் இது வந்து போட்டாச்சு. ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு எனக்கு ரியாக்ட்லேருந்து. சரி, ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ் ஸ்டேட்ல வந்து பார்த்திருப்போம். இனிஷியல் ஸ்டேட் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இனிஷியல் ஸ்டேட் வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயும் வந்து இனிஷியல் ஸ்டேட் வைக்க முடியும். ஆனா இது வந்து 2 ஆர்குமெண்ட் வந்து எடுத்துக்கும். ஸோ என்னென்ன ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூசர். ஸோ செகண்ட் வந்து தான் இனிஷியல் ஸ்டேட். ஸோ இனிஷியல் ஸ்டேட். ஸோ நான் இங்க வந்து ஏன் ரெடியூசர்னு போடுறேன், இந்த இனிஷியல் ஸ்டேட்னு போடுறேன் அப்படின்றது தெரியல. இனிஷியல் ஸ்டேட்டை நீங்க இங்கேயே வந்து டிக்ளேர் பண்ணலாம். பட் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேட்டை வந்து ஒரு வேரியபிளா வச்சு வெளியிலேருந்து நீங்க போட்டீங்கன்னா தான் அது வந்து ரீடெக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணும்போதும் வந்துட்டு நமக்கு வந்து அதே பழக்கம் வந்து வரும். ரீடெக்ஸோட சின்டாக்ஸ் வந்து அப்படிதான் வந்து இருக்கும். அதே மாதிரி ரெடியூசர்ன்றது வேற ஒண்ணுமே இல்லைங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன். நம்ம என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ரெடியூசர்ல போடுவோம். ஸோ இவ்வளவுதான். இது வந்து இதோட சின்டாக்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எரர் அடிக்குதுல, 2 எரர் அடிக்குதுல, அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இனிஷியல் ஸ்டேட்டையும் ரெடியூசரையும் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இனிஷியல் ஸ்டேட்டை வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். கான்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேட் வந்து ஆப்ஜெக்டா இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ நான் கவுண்ட் ஆஃப் 0 அப்படின்றத வந்து இனிஷியலைஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ நம்ம ஸ்டேட்ல பார்த்த மாதிரியே தான், அதே தான் ஸ்டேட்ல நடக்கிறதே விஷயம் தான். இங்க வந்து நம்ம கவுண்ட், செட் கவுண்ட்னு போட்டிருப்போம். யூ ஸ்டேட்ல இனிஷியல் ஸ்டேட் வந்து 0ன்னு போட்டிருப்போம். ஸோ நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனிஷியல் ஸ்டேட்டை வந்து ஒரு வேரியபிளா வச்சு வெளியில வைக்கிறோம். அதுல நான் கவுண்ட் வந்து 0ன்றதை இனிஷியலைஸ் பண்ணி விடுறேன். சரி, ஓகே. இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் எரர் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூசர். ஸோ நம்ம ரெடியூசர்ன்றது ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன். அதை நம்ம வந்து கிரியேட் பண்ணிடணும். ஸோ கான்ஸ்ட் ரெடியூசர் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோ ஃபங்க்ஷனா வந்து போட்டுறேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் அதை வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ ரெடியூசர் இஸ் நாட் டிஃபைன்ட்னு சொல்லி இங்க வருது. நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டேன்னு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டேன்னாலுமே எனக்கு வந்து அது வந்து நார்மலா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த ரெடியூசர்ன்றது போட்டாச்சு. இப்போ இந்த ரெடியூசர்ல 2 இது வந்து எடுத்துக்கும். இங்க நம்ம இந்த சொல்லுவோம்ல பாராமீட்டர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம வந்து ஆன் சேஞ்ச் வீடியோல வந்து பார்த்திருப்போம். ஈவென்ட்டை வந்து இது வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல இப்போ இந்த ரெடியூசர் வந்து இந்த யூஸ் ரெடியூசர் இருக்குல்ல, ஸோ இதோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ ஆன் சேஞ்சுக்கு வந்து ஈவென்ட் வந்து ஒரு பவர் மாதிரி. ஸோ அந்த இடத்துல இருந்து நான் ஈவெண்ட்டை வந்து கிராப் பண்ணி என்னால ஸ்டேட்ல செட் பண்ணி என்னால யூஐல வந்து ஷோ பண்ண முடியும். இப்ப ரெடியூசருக்கு என்ன பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கரண்ட் ஸ்டேட் நம்ம இங்க வந்து கான்ஸ்ட் கவுண்ட் கமா செட் கவுண்ட். ஸோ நான் இங்க ஸ்டேட்டையும் வந்து எழுதிடுறேன். ஸோ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ கவுண்ட் கமா செட் கவுண்ட்ன்ற மாதிரி வந்து வச்சிடுறேன். யூ ஸ்டேட்ன்றத போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டேன்.
ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட் வந்து இல்லன்னு சொல்லுது. ஸோ அத இம்போர்ட்டும் பண்ணிடுறேன். ஸோ ரியாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிடுது. நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து சரியாயிடும். ஸோ இப்போ வந்து ஒர்க் ஆயிடுச்சு. இப்ப நான் இங்க வந்துட்டு இந்த கவுண்ட்ன்றது தான் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். இங்க நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேட் வந்து என்ன வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ அதுதான் நான் இனிஷியல் ஸ்டேட் வெளியில போட்டு அதோட கவுண்ட்ட வந்து நான் 0ன்றத இங்க வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேட்ல நம்ம இப்படி இந்த கவுண்ட் வந்து 0ன்னு இருக்கும். அதே மாரி நான் இனிஷியல் ஸ்டேட்ல கவுண்ட் 0 அப்படின்றது வச்சுர்றேன். இங்க வந்து 2 எடுத்துக்கும்னு சொன்னேன்ல இந்த ரெட்யூசர். என்னென்ன எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் இன்னொன்னு வந்துட்டு ஆக்ஷன். ஸோ இது வந்து 2 இத வந்து எடுத்துக்கும். ஆன் சேஞ்ச்ல எப்படி ஈவன் எடுத்துக்குமோ, அதே மாரி ஸ்டேட், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஸ்டேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கரண்ட்டான ஸ்டேட். இப்போ கவுண்ட் வந்து 0ன்னு இருக்கு. நான் வந்து இப்போ ஒரு 10 வாட்டி இன்கிரிமென்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஸ்டேட்டோட வேல்யூ வந்துட்டு 10ன்னு இருக்கும். ஸோ நான் இந்த 10ன்றது தான் இந்த கரண்ட் வேல்யூ ஹோல்ட் பண்றது தான் வந்து இந்த ஸ்டேட். நம்ம இத வந்து செட் கவுண்ட்ல வந்து யூஸ் ஸ்டேட்ல பண்ணுவோம். இங்க வந்து ஸ்டேட்லயே நம்மளால வந்து பண்ண முடியும். அப்ப இந்த ஆக்ஷன்னா என்னன்னு கேட்கிறீங்கல்ல? ஸோ இந்த ஆக்ஷன்னா என்னன்றது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி, இங்க கீழ வந்துட்டு நம்ம வந்து ஒரு 3 விஷயம் வந்து பண்ணிறலாம். மொத்தம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு 3 பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ என்னென்ன பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 பட்டன் வந்து நான் வைக்கிறேன். ஸோ 1 வந்து இன்கிரிமென்ட். ஸோ 1 வந்து இன்கிரிமென்ட். இன்னொன்னு வந்துட்டு டிக்ரிமென்ட். இன்னொன்னு வந்து ரீசெட். ஸோ இந்த மாரி 3 வந்து வச்சுர்றேன். ஸோ டிக்ரிமென்ட். இங்க வந்துட்டு இத வந்து ரீசெட் அப்படின்ற மாரி வந்துட்டு வச்சுர்றேன். ஸோ 3 பட்டன் வந்து நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு பேராகிராஃப் வந்து வைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவுண்ட்ட வந்து ஷோ பண்ணணும்ல. யூஐல வந்து ஷோ பண்றதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் டாட் கவுண்ட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டேட் டாட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப 0ன்றது இருக்கு. ஸோ நான் இங்க எங்கேருந்து இந்த ஸ்டேட் எடுத்தேன் அப்படின்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. இந்த கரண்ட் ஸ்டேட்ட வந்து நான் இங்க வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாரி கவுண்ட் வந்து 0ல இருக்கு. ஸோ 0வும் நமக்கு வந்து வச்சாச்சு. இப்ப நம்ம வந்துட்டு 3 வந்து இந்த பட்டன் இருக்குல்ல. ஸோ நம்ம இந்த 3த்துக்குமே ஆன் கிளிக் பண்ணா தானே நம்மளால வந்துட்டு அத வந்து அடுத்து என்னென்ன இன்கிரிமென்ட் ஆகுது, டிக்ரிமென்ட் ஆகுதுன்றத பார்க்க முடியும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதுறேன். ஸோ ஆன் கிளிக் எழுதியாச்சு. ஸோ ஆன் கிளிக் எழுதிட்டாலே நமக்கு வந்து டைரக்ட்டா மைண்ட் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதணும். அந்த ஃபங்ஷன் வந்து எதுக்கு இருக்கணும்? ஒண்ணு வந்து இன்கிரிமென்ட்க்கு தனியா ஒரு ஆரோ ஃபங்ஷன், டிக்ரிமென்ட்க்கு தனியா ஒரு ஆரோ ஃபங்ஷன், ரீசெட்க்கு தனியா ஒரு ஆரோ ஃபங்ஷன். இந்த மாரி 3 ஃபங்ஷன் எழுதுவோம். ஸோ நான் அது இல்லாம நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல வந்துட்டு ஒரே டைம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பேட்ச்ன்னு சொல்லி வந்து ஒரு இது இருக்கு. ஸோ டிஸ்பேட்ச்ன்றது என்ன அப்படின்னா, அந்த ஒரு ட்ரிகர் மாரி. இது வந்து இந்த கன் பாயிண்ட் மாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தான் நம்ம வேல்யூஸ வந்து இந்த ரெட்யூசருக்கு வந்து ஷூட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இத வந்து கன் மாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ட்ரிகர் மாரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பேட்ச்ல வந்துட்டு டைப்ன்னு சொல்லி வந்து ஒரு இது இருக்கு. ஆர்குமென்ட் இருக்கு. ஸோ நம்ம அத என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுத்துக்கும் ஒண்ணொண்ணு மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமென்ட்ன்றது மாரி வச்சுர்றேன். ஸோ இன்கிரிமென்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரிமென்ட். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட். ஸோ நம்ம வந்து 3 இதுக்கும் 3 இது வந்து வச்சாச்சு. இதே நம்ம நார்மலா பண்ணணும் அப்படின்னா, நம்ம 3 ஃபங்ஷன் வந்து எழுதியிருப்போம். இன்கிரிமென்ட்க்கு தனியா ஒரு ஃபங்ஷன், கான்ஸ்ட் இன்கிரிமென்ட் கவுண்ட்க்கு, கான்ஸ்ட் டிக்ரிமென்ட் கவுண்ட், ஸோ கான்ஸ்ட் ரீசெட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம 3 ஃபங்ஷன் வந்து எழுதியிருப்போம். அப்படி இல்லாம என்னால வந்து டிஸ்பேட்ச் பண்றது என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைப்ன்றத மட்டும் நான் வந்து குடுக்குறேன். இன்கிரிமென்ட்டா இது இன்கிரிமென்ட்னா இன்கிரிமென்ட் டைப், டிக்ரிமென்ட்னா டிக்ரிமென்ட் டைப், ரீசெட்னா ரீசெட் டைப். ஸோ இது எல்லாத்தையும் வந்து குடுத்துட்டேன். ஸோ இப்ப குடுத்து முடிச்சுட்டேன். இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வந்துருவேன். இங்க இந்த இடத்துல வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ரெட்யூசருக்குள்ள. ஏன் ஸ்விட்ச் கேஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் கேஸ் தான் வந்து ஒண்ணு ஃபெயில் ஆனா வந்துட்டு இன்னொன்னு நீங்க இஃப் எல்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது வந்து அத விட ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஒண்ணு வந்து இத செக் பண்ணி பார்க்கும். இது இல்லன்னா நெக்ஸ்ட், இது இல்லன்னா நெக்ஸ்ட். ஒண்ணுமே இல்ல அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டா வந்து வந்துரும். ஸோ அதனால நம்ம வந்து ஸ்விட்ச் தான் வந்து போடுவோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் டாட் டைப். ஸோ இந்த ஆக்ஷன்றது இருக்குல்ல, இந்த ஆக்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டைப்ன்னு ஒரு இது வந்து வச்சிருக்கும். அதுல உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. இது ஆக்ஷன் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அதுல வந்துட்டு டைப்ன்றது இருக்கும். ஸோ இந்த டைப் தான் நான் இங்க குடுக்குற டைப். இங்க இந்த டிஸ்பேட்ச் இருக்குல்ல, இது வந்து எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷனுக்கு வரும். இந்த ஆக்ஷன்ல டைப் என்னன்னு பார்க்கும். இது வந்து இன்கிரிமென்ட்டா இருக்கு. ஸோ இன்கிரிமென்ட் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்விட்ச் கேஸ்க்கு வந்து நம்ம நார்மலா எப்பொழுதுமே எழுதுற மாரி தான். ஸ்விட்ச் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமென்ட். ஸோ அந்த நேம மட்டும் நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ரிட்டர்ன்ல எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். எப்பொழுதுமே ஸ்விட்ச் கேஸ்ல நார்மலா பண்ற மாரி தான். நம்ம இங்க வந்து சில எக்ஸாம்பிள்லாம் வந்து பார்த்துருப்போம். இந்த W3 ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அப்படின்னு சொல்லி இந்த சி ப்ரோகிராம் எல்லாத்துலயுமே கம்ப்யூட்டர் சயன்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்விட்ச் கேஸ் வந்து கண்டிப்பா வந்து தெரியும். ஸோ ஸ்விட்ச் கேஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பா வந்து மேக் பண்றேன். ஸோ ஸ்விட்ச்னா என்னன்னா, ஜஸ்ட் வந்து ஜெனரலா வந்து இந்த மாரி தான். இது 1, 2, 3
டி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே நான் 1 2 3ன்றதுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ரீசெட் அப்படின்ற மாதிரி வைக்கிறேன். ஸோ இந்த வேல்யூவை வந்து எனக்கு யூஐல ஷோ பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஆப்வியஸாக வந்து அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து ரிட்டர்ன் பண்றேன். எதை ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவுண்ட் இருக்குல்ல, இந்த கவுண்ட்டை தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இந்த கவுண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு 0ல இருக்கு. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் டாட் கவுண்ட்ன்றதை எடுத்துக்கிறேன். இங்க நான் வந்து யூஐல வந்து ஷோ பண்ணிருப்போம் பாத்தீங்களா, ஸ்டேட் டாட் கவுண்ட்னு சொல்லிட்டு இதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்கும். இந்த கரண்ட் ஸ்டேட் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல வரும்போது கரண்ட் ஸ்டேட்ல வந்து இருக்கும். அதனால நான் வந்து ஸ்டேட் இங்கேயும் வந்து இந்த கரண்ட் ஸ்டேட் தான் இருக்கும். ஸோ ஸ்டேட் டாட் கவுண்ட்ன்றதை வைக்கிறேன். ஸோ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றதுனால நான் வந்து +1ன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஸ் 2. ஸோ கேஸ் 2 வந்து நமக்கு என்ன அப்படின்னா இந்த டிக்ரிமெண்ட். ஸோ நான் அதனால இதை காப்பி பண்ணி 2 வாட்டி போட்டுக்கிறேன். ஸோ 2 வாட்டி வந்து போட்டேன். இங்கேயும் வந்துட்டு இதை அலைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து டிஃபால்ட்டா வந்து ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம அதையும் வந்து வச்சிடலாம். அப்புறம் நம்ம வந்துட்டு போடலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஸ்விட்ச்ல வந்து இருக்கும். எதுவுமே இல்ல, எனக்கு எதுவுமே நடக்கல, இந்த இன்க்ரிமெண்ட் இல்ல, டிக்ரிமெண்ட் இல்ல, ரீசெட் இல்ல அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது வந்து நார்மலா அந்த இனிஷியல் ஸ்டேட்டை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்டை வந்து டிஃபால்ட்டா வந்து ரிட்டர்ன் வந்து ஸ்டேட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். சரி, ஓகே. நம்ம இதை வந்து அலைன் மட்டும் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம அலைன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்க்ரிமெண்ட்டுக்கு வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி நான் இங்க வந்து டிக்ரிமெண்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கேஸ் 2ல வந்து டிக்ரிமெண்ட்டை போட்டுடுறேன். தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெட். ஸோ ரீசெட்டுக்கும் நான் வந்து இங்க என்ன போடுறேன் அப்படின்னா, இதை வந்து இந்த ரீசெட்ன்ற நேம் மட்டும் மாத்திக்கிறேன். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேஸ்ல வந்து நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது அப்படியே இந்த டிஸ்பேட்ச்ல வந்து இந்த டைப்ல வந்து இருக்கணும். இதுல நான் வந்து இன்க்ரிமெண்ட்ல இன்னொரு டி எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. எனக்கு அடுத்தடுத்த கேஸ் வந்து செக் பண்ணிட்டே வரும். நேம் வந்து இன்க்ரிமெண்டா இருக்கா, அந்த நம்ம 2 டி போட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க வரும். ஸோ இருக்காது. கேஸ் ரீசெட்லயும் வந்து செக் பண்ணி பார்க்கும். அங்கேயும் இருக்காது. ஸோ நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபால்ட்டா அந்த ஸ்டேட் வந்து இனிஷியல் ஸ்டேட் என்ன இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும் நமக்கு. ஸோ இதுல வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க வந்து இப்ப நம்ம லாஜிக்கை மட்டும் மாத்தினா போதும். இங்க வந்து டிக்ரிமெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, -1 வந்து பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து -1 ஆயிடும். ஸோ நான் ரீசெட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கவுண்ட் வந்து 0ன்றதை நம்ம போட்டுடலாம். இல்ல இனிஷியல் ஸ்டேட்டே நீங்க வந்து எடுத்து கூட போடலாம். ஸோ நான் இப்போதைக்கு நல்லா ஈஸியா நமக்கு புரியணும் அப்படின்றதுனால கவுண்ட் ஆஃப் 0ன்றதை போட்டுடுறேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு நான் இப்போ என்ன பண்றேன், சேவ் பண்ணிடுறேன். இங்க வந்து ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஸோ எனக்கு வேல்யூ வந்து நடக்குது. ஸோ அதே மாதிரி டிக்ரிமெண்ட் பண்றேன். எனக்கு அதுவும் நடக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ 7 வரைக்கும் இருக்கு. நான் ரீசெட் கொடுத்தேன்னா எனக்கு 0 வரணும். ஸோ ரீசெட்னு கொடுக்குறேன். எனக்கு மறுபடியும் வந்து 0ன்றது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவ்வளவுதாங்க வந்து யூஸ் ரெடியூசர். நம்ம வந்து தனித்தனியா வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதாம, தனித்தனி ஸ்டேட் வைக்காம, எனக்கு ஒரு எல்லாத்தையும் வந்து ஒரே அந்த இப்ப என்னால வந்து அதை வந்து கம்பைன் பண்ணி எழுத முடியும். அந்த லாஜிக்கை என்னால கம்பைன் பண்ணி எழுத முடியும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து யூஸ் ரெடியூசருக்கு வந்து போகலாம். எல்லா இடத்துலயுமே யூஸ் ரெடியூசர் வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் அப்படின்றதுனால நிறைய இடத்துல யூஸ் ஸ்டேட் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. யூஸ் ரெடியூசர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா யூஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணலாம். இப்ப ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் பண்றது, இந்த அமேசான், பிளிப்கார்ட் இது எல்லாத்துலயுமே வந்து ப்ராடக்ட் ஆட் பண்றது, ப்ராடக்ட்டை டிக்ரிமெண்ட் பண்றது, இந்த மாதிரி இது வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா கார்ட்டை கிளியர் பண்றதுக்கும் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் கண்டிப்பா வந்து யூஸ் ரெடியூசர் வந்து யூஸ் ஆகும். நம்ம போட்டுட்டு ஒரு இதுக்கும் தனித்தனி ஸ்டேட்டை வச்சு தனித்தனியா ரெண்டர் ஆகி அந்த ஸ்டேட்னாலே நான் சொன்னேன் மொத்தமா ரீரெண்டர் ஆகும், காம்பனண்டே ரீரெண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 ஸ்டேட் வைக்கணும். இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் இதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 3 ஸ்டேட் வைக்கணும். அதே மாதிரி 3 ஃபங்க்ஷன் எழுதணும். இந்த மாதிரி இல்லாம என்னால வந்து இதை கம்பைன் பண்ணி சிம்பிளா லாஜிக் எழுத முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் ரெடியூசர் வந்து யூஸ் பண்றோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நடக்காது. ஏன் நடக்காதுன்றதை நான் சொல்றேன். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்க்ரிமெண்ட் அழுத்துறேன். எதுவுமே ஆகல எனக்கு. ஸோ நான் இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் வந்து இது பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து நடக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு டிஃபால்ட்டா வந்து ரிட்டர்ன் ஸ்டேட் வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவுண்ட் ஆஃப் 100 அப்படின்னு 1000ன்றதை கொடுத்துட்றேன். ஸோ இங்க வந்து நான் வந்து டி போடுறேன். ஸோ இப்போ போட்டேன் அப்படின்னா இங்க ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம் நம்ம. இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே இது வந்து புரியும். நான் இப்போ இன்க்ரிமெண்ட்ன்றது கொடுப்பேன். எனக்கு இங்க வந்து செக் பண்ணும், இருக்காது. ஸோ இதுக்குள்ளேயே வராது. எனக்கு இந்த ரிட்டர்னுக்குள்ளேயே வராது. நெக்ஸ்ட் வந்து இங்க இந்த 2 டி இருக்கா, இன்க்ரிமெண்ட் 2 டி இருக்கான்னு பார்க்கும். இந்த நேமே வேற. ஸோ இங்கேயும் இருக்காது. இந்த ரிட்டர்னுக்குள்ளேயும் போகாது. நெக்ஸ்ட் ரீசெட்டுக்கு வரும். இங்கேயும் வந்து வராது. இங்கேயும் வந்துட்டு இன்க்ரிமெண்ட்ன்றது அந்த வேரியபிள் நேம் இல்ல. ஸோ இதுக்குள்ளேயும் போகாது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஃபால்ட்டா எனக்கு இதுதான் நடக்கணும்ன்றது இருக்கும். ஸோ எனக்கு வந்து கவுண்ட் வந்து 1000ன்றது வந்துடும். ஸோ நான் இப்போ இன்க்ரிமெண்ட்ன்றதை கிளிக் பண்றேன். 1000ன்றது வந்துருச்சு பாத்தீங்களா? ஸோ அதனால நம்ம இந்த நேம் வந்து இங்கேயும் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி வந்து கொடுத்துக்கணும். ஸோ
ஸோ இதுதான் வந்து யூஸ் ரெடியூசருக்கான வீடியோ. இந்த பார்த்தீங்கன்னா யூஸ் மெமோ ஹூக்க பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ரியாக்ட்ல இருக்கிற யூஸ் மெமோ ஹூக்கு. ஸோ இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம்ல உள்ள மாரி தாங்க. மெமரைஸ் பண்றதுக்காக இந்த ரிசல்ட்ட வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் மெமோ வந்து யூஸ் பண்றோம். இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒரு வாட்டி தான் வந்து கம்ப்யூட் ஆகும். அதாவது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5x5ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 5x5 25. ஸோ மறுபடியும் வந்துட்டு கால்குலேட்டர் ஆப்ல மறுபடியும் போய் யூசர் வந்து 5ன்னு குடுத்தாங்கன்னா, இது வந்து ரீகால்குலேட் பண்ணாது. கேட்ச்ல வச்சிருக்க ரிசல்ட் எடுத்து 25ன்ற கேட்ச்ல வச்சிருக்க ரிசல்ட் எடுத்து இது நமக்கு வந்து குடுத்துரும். ஸோ இதே வந்து நான் இப்ப 4 போடுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு இது வந்து நடக்காது. ஸோ மறுபடியும் வந்து கம்ப்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் மெமோன்றது சொல்லுவோம். இது வந்து எல்லா இடத்துக்கும் அப்போ வந்து நம்ம யூஸ் மெமோ புக் பண்ணி யூஸே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா ஆயிடும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் நடக்காது. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இந்த மாரி நெறைய மெமரைஸ் பண்ணி வச்சுட்டே இருந்தா, மெமரி ஸ்பேஸ்ல வந்து நெறைய எடுத்துக்கும். நமக்கு அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் வந்து அடிதான் வாங்கும். ஸோ எப்ப யூஸ் பண்ணணும்ன்றத பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கேத்த மாரி சின்டாக்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத வந்துட்டு பார்த்துரலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் மெமோவோட சின்டாக்ஸ வந்து ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஸோ இங்க வந்து ஃபங்ஷன் கீழ யூஸ் மெமோன்றத வந்து போட்டுடுறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்ஷன வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு டிபெண்டன்சி வந்து இருக்கும். ஸோ இது எதுக்கு இது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா யூஸ் எஃபெக்ட் மாரி அப்படியே இருக்கும். ஸோ அதே தான் வந்துட்டு இதுக்கான சின்டாக்ஸும். நேம் மட்டும் தான் யூஸ் மெமோன்ற மாரி மாறும். ஃபங்ஷன் எடுத்துக்கும். அதே மாரி டிபெண்டன்சி அரே சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுல உள்ள மாரி தான். இதுல ஏதாவது டிபெண்டன்சிக்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த வேல்யூ சேஞ்ச் ஆனா இந்த காம்போனன்ட் வந்து மறுபடியும் வந்து ரீரெண்டர் ஆகும். சரி ஓகே. இப்ப நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டோரியல்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம் மேத்ஸ்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டோரியல ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்ப 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அது வந்து என்ன அப்படின்னா 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 2 இன்டூ 1. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. ஸோ பேசிக்கா இதுதான் வந்து ஃபேக்டோரியலோட கான்செப்ட். ஸோ இப்போ நான் வந்துட்டு அதை வச்சு தான் வந்து இது வந்து நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராமா மாத்துறது அப்படின்றத பத்தி தான் இது பார்க்க போறோம். அதுல நம்ம யூஸ் மெமோ எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரே விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிடுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேட் எதுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேல்யூவ வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். யூசர்ட்ட இருந்து தானே நான் இப்ப இன்புட் வாங்கணும். இப்போ 5ன்றத நம்ம வந்து டைரக்ட்டா குடுத்துடலாம். ஸோ அப்படி இல்லாம நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போய் யூசர்ட்ட இருந்து இன்புட்ட வாங்கி நம்ம டைனமிக்கா வந்து தான் ஷோ பண்ண போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் நம்பர், செட் நம்பர் அப்படின்ற மாரி வந்துட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த இது வந்து வச்சுட்டு நான் யூஸ் ஸ்டேட் இத வந்து போட்டுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே வந்து எனக்கு இம்போர்ட் ஆயிரும். ஸோ இம்போர்ட் ஆனோம்னா நான் இனிஷியல் ஸ்டேட் வந்து 0ன்றத வந்து வச்சுக்கிறேன். ஸோ இனிஷியலா வந்துட்டு 0ல தாங்க இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் தானே நம்ம வந்து நம்பர் குடுப்போம். ஸோ அதனால நம்ம வந்துட்டு 0ன்றத குடுத்துடலாம். ஸோ ஸ்டேட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்டேட் எப்படி கிரியேட் பண்ணணும்? ஸ்டேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியலன்னா, நான் வந்துட்டு ஐ பட்டன்ல குடுக்குறேன். அத மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. பிகாஸ் யூஸ் ஸ்டேட் தெரியாம வந்துட்டு யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் இது 2ம் தெரியாம கண்டிப்பா வந்துட்டு ரியாக்ட்ல வந்து எதுவுமே பண்ண முடியாது. எங்க நீங்க என்ன கான்செப்ட் எத எடுத்தாலுமே கண்டிப்பா அங்க வந்து ஸ்டேட்டும், அந்த யூஸ் எஃபெக்ட்டும் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நான் யூஸ் எஃபெக்ட்டோட வீடியோவையும் நான் ஐ பட்டன்ல வந்து குடுக்குறேன். சரி ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்டேட் செட் பண்ணியாச்சு. அப்ப நம்ம வந்து ஒரு இன்புட் இது வந்து வச்சிரணும்ல. ஸோ நான் வந்து இன்புட் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா வந்து நமக்கு எப்பவுமே வந்து டைப் வந்து டெக்ஸ்ட்டா தான் இருக்கும். ஸோ நம்ம அத வந்து மாத்த போறோம். இதுல வந்து நம்பரா வந்து வைக்க போறோம். ஏன்னா நம்ம நம்பர் தானே குடுக்க போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் குடுத்தா அது வந்து இதுவா இருக்காது. ஸோ நான் வந்து டைப் வந்து நம்பரா குடுக்குறேன். ஸோ வேல்யூ வந்து எனக்கு நம்பரா இருக்கணும். நான் என்ன டைப் பண்றேனோ அது வந்து வந்துரணும். இப்போ ஒண்ணே ஒண்ணு தான் பண்ணணும். ஆன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆன் சேஞ்ச நான் வந்து இங்க வந்து டைரக்ட்டா இங்க போடாம நான் ஒரு ஃபங்ஷன் வச்சு போட்டுக்கிறேன். ஸோ ஹேண்டில் இன்புட் சேஞ்ச் அப்படின்ற மாரி வந்துட்டு போட்டுக்கிறேன். ஸோ கண்டிப்பா இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருவோம். இங்க ஹேண்டில் டி போடலாம். ஸோ இங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும். இது வந்து இல்லன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஆரோ ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ ஆரோ ஃபங்ஷன்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டுட்டோரியல் ஃபுல்லுமே வந்துட்டு ஆரோ ஃபங்ஷன் வச்சு தான் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்புட் பட்டன் இன்புட் பாக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டோரியல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் கம்ப்யூட் பண்ணணும். அந்த வேல்யூ என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்ல வந்து செட் பண்ணி விடணும். நான் என்ன நம்பர் வச்சிருக்கேன் அப்படின்றத. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ட்ட வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஈன்றத வந்து எடுத்துக்கிறேன். இல்ல ஈவென்ட்டும் நீங்க வந்து போடலாம். அதோட ஈவென்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து ஈன்றது நம்ம சொல்லுவோம். ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இன்புட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்புட்ல இருந்து அந்த வேல்யூ வந்து எடுக்கிறேன். ஸோ நம்ம எப்பொழுதுமே என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ல வந்து பார்த்திருப்போம்.
இப்ப எனக்கு வந்து இது வந்து நம்பரா வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஸ் இன்ட்ன்றத குடுத்துட்டு ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூன்றத குடுக்கணும். ஏன் அப்படி குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கா வரும். ஸோ நம்ம அத வந்து இன்டிஜரா வந்து மாத்துறோம். மாத்திட்டு நான் வந்துட்டு இத வந்து செட் நம்பர்ல வந்துட்டு இத வந்து செட் பண்ணி விடலாம். இல்ல நீங்க டைரக்ட்டாவே இங்கேயே உள்ள போட்டு அந்த செட் பண்ணி விடலாம். எப்போதும் இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை அப்டின்னா, நம்ம இங்க வந்து உடனே செக் பண்ணிடலாம் அப்டின்றதுனால நான் வந்துட்டு 2 இடமா வந்து புரியணுன்றதுக்காக மாத்தி போட்டு வச்சிருக்கேன். சரி ஓகே. இத வந்து செட் பண்ணி விட்டாச்சு. இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? UIல வந்து அந்த நம்பர வந்து ஷோ பண்ணணும்ல. அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டாக் வந்து வைக்கிறேன். ஸோ பேராகிராஃப் டாக்ல வந்துட்டு ஒரு சின்ன வேர்டிங்ஸ் மாரி வைக்கிறேன். ஃபேக்டோரியல் ஆஃப் என்ன நம்பர் நம்ம குடுக்குறோம்ன்றது நமக்கு தெரியணும். அப்புறம் தான் நம்மளோட அவுட்புட் வந்து தெரியும். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் ஈஸ் அப்படின்னு சொல்லி நான் இதோட இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிடுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த கால்குலேட் பண்ணி வாங்குவோம்ல அந்த வேல்யூவை அப்புறமா வந்து இங்கே வந்து ஷோ பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு வேல்யூ அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தெரியணும் அப்படின்றதுனால வேல்யூ அப்படின்னு சொல்லி 2 வந்து போட்டு இங்கே வந்து வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட் பண்ணணும். கம்ப்யூட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஃபங்ஷன் வேணும். ஸோ இங்கேயே நீங்க உள்ளுக்குள்ளேயே ஃபங்ஷன் எழுதலாம். அப்படி இல்லையா, நீங்க வெளியில வந்துட்டு நமக்கு அந்த ஃபங்ஷன எழுதிட்டு, அந்த ஃபங்ஷன இதுக்குள்ள வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து வெளியிலேயே எழுதிக்கிறேன். எனக்கு அதான் வந்து ஈஸியா இருக்கும். உங்களுக்கு உள்ளே ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உள்ளேயே வந்து எழுதுங்க. ஸோ கம்ப்யூட் ஃபேக்டோரியல்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஆரோ ஃபங்ஷன் வந்து மறுபடியும் வந்து எழுதிடுறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரிசல்ட் வேணும். ஸோ அந்த ரிசல்ட்டை வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னா 1ன்ற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு ஃபார் லூப் வந்து போடணும். ஸோ அந்த ஃபார் லூப் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த இந்த ஃபங்ஷன் இந்த ஆரோ ஃபங்ஷனுக்கு பதிலாக தான் நான் இங்கே கம்ப்யூட் ஃபேக்டோரியல்னு போட்டிருக்கேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட் ஃபேக்டோரியலை இங்கே வந்து போட்டுடுறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்துட்டு நம்பரை வந்து பாஸ் பண்ண போறோம். என்ன நம்பர் சாரி இங்கே மொத்தத்தையும் தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி ஓகே. இங்க இத மட்டும் நம்ம எடுத்துட்டு கம்ப்யூட் ஃபேக்டோரியல்ன்றத போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துல இருந்தா நம்ம நம்பரை வந்து பாஸ் பண்ண போறோம். 5ஆ 4ஆ 3ஆ 2ஆ 1ஆ அந்த மாதிரி வந்து நம்பர் இங்க வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ நான் இங்க வந்து டைனாமிக்கா யூசர்கிட்டேருந்து வாங்குறதுனால நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ன்றதையே கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம இன்புட்லேருந்து டேரக்டா வந்து போட்டு இங்கேருந்து நான் வாங்க போறோம். ஸோ இங்க நான் வந்து நம்பரை பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனா நான் இங்க இதை எடுக்கவே இல்லை. ஸோ அப்ப நான் அதை எடுக்கணும்ல, அந்த வேல்யூ எடுத்தா தானே எனக்கு அடுத்தடுத்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால நான் நம்பர் வந்து எடுக்கணும்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஷார்ட் ஃபார்மா என்னன்ற மாதிரி வச்சுக்கிறேன். நம்பருக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னன்ற மாதிரி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் லூப் வந்து போடுறேன். இந்த ஃபார் லூப் எதுக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேல்யூ வந்து கம்ப்யூட் பண்றதுக்கு அந்த ஃபேக்டோரியல் நடக்கிறதுக்கான விஷயத்துக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஃபார் லூப் போடணும். ஸோ லெட் i இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. அப்புறம் i பிளஸ் பிளஸ். இங்க ஏன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இப்போ நான் ஈக்குவல் டு போடலை அப்படின்னா எனக்கு வந்து இந்த எண்ணில் வந்து 4ன்னு இருக்கும். ஸோ 1 2 3 4லேயே வந்து இங்கே 4ஏ வராது. லெஸ் தென் 4ஆ இருந்தால் மட்டும்தானே எனக்கு வந்துட்டு 3யோடய முடிஞ்சிடும். 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்ற மாதிரி கால்குலேட் ஆயிடும். இப்போ 5 இருந்துச்சு அப்படின்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்ற மாதிரி கால்குலேட் ஆயிடும். ஸோ ஈக்குவல் டு போட்டேன்னா எனக்கு இந்த 5ன்ற நம்பர் வந்தோன்னா எனக்கு வந்து மறுபடியும் கால்குலேட் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ அப்படி வந்து கால்குலேட் ஆகும். அதனால நான் வந்துட்டு இதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ நம்ம அந்த ஃபார்முலா வந்து மேக்ஸ்ல படிச்ச மாதிரி தாங்க. ஸோ ரிசல்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் ஈக்குவல் டு ஐ. ஸோ ஏன்னா நம்ம ஐல தான் நம்மளோட வேல்யூஸ் வந்து இருக்கு. ஸோ நான் வந்து இந்த ஐயை வந்து போட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ரிசல்ட் வந்து கிடைச்சிருச்சு. இந்த ரிசல்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் சிம்பிளா போயிட்டு ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி போட்டுறேன். இது வந்து இந்த பிளாக் ஸ்கோப்புக்கு வெளியில இருக்கு. அதனால எனக்கு வந்து இந்த ரிசல்ட்டை வந்து என்னால் அக்சஸ் பண்ண முடியுது. அதனால தான் நம்ம லெட்டு போட்டிருக்கோம், கான்ஸ்ட் போடல. ஸோ பிளாக் ஸ்கோப்னா என்ன அதெல்லாம் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரி ஓகே. ரிட்டர்ன் ரிசல்ட் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சிம்பிள் விஷயம் தான். இந்த நம்பர் சேஞ்ச் ஆனா எனக்கு வந்து இந்த டிபெண்டன்சியில உள்ளது மறுபடியும் வந்து ரீகால்குலேட் ஆகணும். ஸோ அதனால நான் அதை வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு எனக்கு இந்த வேல்யூ வந்து எனக்கு இது வேல்யூ தானே ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா ரிசல்ட்டில் வெறும் வேல்யூ தான் போட்டிருக்கேன். ஸோ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1னா எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி ஒரு ரிசல்ட் வரும் 120. அந்த ரிசல்ட் மட்டும் தான் எனக்கு வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு கான்ஸ்ட் அதை எதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு வேரியபிள்ல வச்சு அந்த வேல்யூ மட்டும் தானே ஷோ பண்ண போறேன். ஸோ அதனால நான் வந்து அதை மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ மெமோரைஸ்ட் ஃபேக்டோரியல் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமோரைஸ்ட் ஃபேக்டோரியல் இருக்குல்ல, ஸோ இதை வந்து இங்கே நம்ம இந்த வேல்யூன்னு போட்டிருக்க பதிலாக இந்த இடத்துல தான் நம்ம அதை ஷோ பண்ண போறோம். ஸோ மெமோரைஸ்ட் ஃபேக்டோரியல்ன்றதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டேன் அப்படின்னாலே எனக்கு வந்து இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஃபேக்டோரியல் ஆஃப் 0 இஸ் 1ன்ற மாதிரி வந்துருச்சா. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்றதை வைக்கிறேன். ஸோ 5ன்னு வச்சா 120ன்றது வந்துடும். ஸோ 4ன்னு வச்சுன்னா 24. 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 மாதிரி கால்குலேட் ஆகும்.
3ன்னு வச்சா 6ன்றது வரும். ஸோ 2ன்னு வச்சா 2ன்றது வரும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். 0ன்னு வச்சா எப்படி 1 வருது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நான் ரிசல்ட் வந்து டிஃபால்ட்டா வந்து 1ல தானே செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 1ன்றது வந்துரும். நான் இங்க இந்த மெமரைஸ் ஃபேக்டோரியல்ல வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்ப இதுதாங்க இதுல வந்து அட்வான்டேஜ். நான் இப்ப மறுபடியும் இப்ப 3, 4லாம் போட்டேனே, எனக்கு வந்து மறுபடியும் ரீரெண்டர் ஆகாது காம்போனன்ட். ஸோ ஃபர்ஸ்ட்லயே உள்ளதுலயே வந்துட்டு எனக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிரும். இத நான் வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு கன்சோல் லாக் மட்டும் போடலாம். ஸோ கன்சோல் லாக்ல வந்துட்டு கம்ப்யூட்டிங் ஃபேக்டோரியல்ன்ற மாரி கம்ப்யூட்டிங்ன்ற மாரி வச்சுக்கலாம். இல்ல ஓகே கம்ப்யூட்டிங் ஃபேக்டோரியல் சரி ஓகே போட்டுலாம். ஸோ இங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை கிளியர் பண்ணிடலாம். பேஜையும் வந்து ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ ஓகே மறுபடியும் வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு 1, 2, 3, 4, 5 ஓகேங்களா? இப்போ 5 வரைக்கும் போட்டேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் 4க்கு போகிறேன், 3க்கு போகிறேன், 2க்கு போகிறேன், 1க்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மறுபடியும் வந்துட்டு இது வந்து கால்குலேட் ஆகாது. ஏன் அப்படி இப்போ கால்குலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்பரை வந்து டிபெண்டன்சியில் வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம நம்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2, 3, 4, 5 இது எதுவுமே எனக்கு வந்து யூஐயில் எதுவுமே அப்டேட் ஆகாது. ஸோ இதுதான் அதில் உள்ள பிரச்சனை. இதனால தான் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணும்போது பார்த்து நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி மெமரைஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஸ்டேட் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து திருப்பி வந்துட்டு எனக்கு இது ஒரு ரீரெண்டர் ஆகும். நான் அதனால தான் அந்த ஸ்டேட்ல செட் பண்ணி நான் இங்கே வந்து நம்பரை வந்து இதில் வந்து போடுறேன். இதே நான் யூஸ் எஃபெக்ட்ல போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு உடனே வந்து நடக்கும். அந்த வேல்யூ வந்து கேட்ச் ஆகி தான் இருக்கும். சரி ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் மெமோ வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து யூஸ் மெமோக்கான வீடியோ. அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கால் பேக்னா என்ன, யூஸ் கால் பேக் ஹூக்கை வந்து நம்ம எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம், ஏன் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூஸ் கால் பேக் ஹூக் வந்து ரியாக்ட்ல வந்துட்டு ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டன்ட் ஹூக்னே வந்து சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆப்டிமைஸ் பண்றோம் அப்படின்னும் போது யூஸ் கால் பேக் இல்லாம வந்துட்டு நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா வந்துட்டு அந்த முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து ரீகிரியேட் ஆகாம, திருப்பி வந்து ரீரெண்டர் ஆகாம நம்ம யூஸ் மெமோல பார்த்துருந்தோம்ல. ஸோ யூஸ் மெமோவிலே தான் வந்து ரீரெண்டர் ஆகாதுன்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம் நம்ம மெமரைஸ் பண்றதுக்காக. அப்ப யூஸ் கால் பேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் கால் பேக் வந்துட்டு அந்த ஃபங்ஷனையே வந்துட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கும். நம்ம வந்து யூஸ் மெமோல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வேல்யூவ மட்டும் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ற வேல்யூவ மட்டும் தான் அது வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கும். ஃபுல் இதையும் வந்து ஃபங்ஷனையும் வந்து மெமரைஸ் பண்ணாது. ஸோ இங்க வந்துட்டு யூஸ் கால் பேக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதுவே வந்துட்டு எனக்கு வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கும். சரி ஓகே. இத வந்துட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்குது. இது நம்ம வந்துட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அப்ப நம்ம எல்லாத்தையுமே வந்து யூஸ் கால் பேக்ல பார்த்திருந்தோம். யூஸ் கால் பேக்லயே போட்டுறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நம்ம யூஸ் மெமோக்கு ஆல்ரெடி பார்த்த மாரி தான். நம்ம வந்து அது வந்து அந்த மெமரீஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அந்த வேல்யூ வந்து எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து பேஜே வந்து ஹேங் ஆகி நின்றும். ஸோ அதனால எங்க வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டிமைசேஷன் வேணுமோ, அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் கால் பேக்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ் கால் பேக்ல நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சைல்டு காம்போனன்ட்ல ஏதாவது கிளிக் பண்ணி எனக்கு அந்த வேல்யூ வந்து இதுவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் காம்போனன்ட் வந்து பேரண்ட் இருந்துச்சுன்னா சைல்டு வந்து ரீரெண்டர் ஆகும். ஸோ நான் சைல்டுல குடுக்கும்போது எனக்கு மறுபடியும் வந்துட்டு இப்ப பேரண்ட்ல தான் எதோ நடக்குது. சைல்டுல அது ரீரெண்டர் ஆக வேணாம் அப்படின்னா, அது வந்து ரீரெண்டர் ஆகாம ஸ்டாப் பண்ணிரும். ஸோ இன்னைக்கு வீடியோல இது யூஸ் கால் பேக்னா என்னன்ற கான்செப்ட்ட மட்டும் பத்தி பார்ப்போம். ஸோ நான் இன்னொரு வீடியோல டெடிகேட்டடா வந்துட்டு யூஸ் மெமோல வந்துட்டு எப்படி வந்துட்டு மெமரைஸ் ஆயிக்குது. இத வந்து கன்சோல்ல போட்டு இந்த காம்போனன்ட் வந்து ஏன் ரீரெண்டர் ஆவாம இருக்கு அப்படின்றதையும் சொல்றேன். அதே மாரி யூஸ் கால் பேக்குக்கும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியா செப்பரேட்டா வந்து ஒரு வீடியோ மேக் பண்றேன். இது வந்து எப்படி வந்து இந்த ஃபங்ஷன் வந்து மெமரைஸ் ஆகுது. நான் வந்துட்டு நார்மல் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்துட்டு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம வந்து காட்டலாம். அத நம்ம வந்து டெடிகேட்டடா போடலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் வந்து என்ன கான்செப்ட்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்னன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ஸோ யூஸ் கால் பேக்கோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாரி யூஸ் மெமோ, யூஸ் எஃபெக்ட் மாரி தான். ஸோ நான் யூஸ் கால் பேக்குன்னு குடுத்தோனே எனக்கு ஆட்டோ இம்போர்ட் ஆயிடும். ஸோ ஒரு ஃபங்ஷன் வந்து வரும். அந்த ஃபங்ஷன் வந்து குடுத்தோனே இங்க வந்து டிபெண்டன்சி அரே வந்து வரும். ஸோ இதுதான் வந்து யூஸ் கால் பேக்கோட சின்டாக்ஸ். ஸோ நான் இப்ப இத வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து இத வந்து எப்படி பண்ணலாம்? நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு யூஸ் மெமோல வந்து சொல்லியிருப்பேன். யூஸ் மெமோ வீடியோ பார்க்கல அப்படின்னா, மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னுமே ஈஸியா வந்து இந்த கான்செப்ட் வந்து புரியும். ஸோ கான்ஸ்ட், வேல்யூ, மெமோ அந்த மாரி வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு நேம் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இத வந்து என்னால வந்து இதுக்கு அசைன் பண்ணிட முடியும். இங்க வந்து நம்ம தனியா ஃபங்ஷன வெளியில எழுதிக்கலாம். என்னென்ன டிபெண்டன்சி வேணுமோ அத வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படிதான் வந்துட்டு என்னால வந்து மெமரைஸ் பண்ணிக்க முடியும். இத வந்து இது ஏன் நம்ம இப்படி போடணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபங்ஷன்ஸ வந்து மெமரைஸ் பண்றோம்ல. ஸோ அதனால நம்ம இந்த மாரி போட்டுக்கிறது தான். ஸோ இதே மாரி சேம் மாரி தான். யூஸ் எஃபெக்ட் மாரி தான். யூஸ் மெமோ மாரி தான் இந்த டிபெண்டன்சி அரே. நம்ம என்ன இந்த டிபெண்டன்சி அரேல குடுக்குறோமோ, அந்த வேல்யூ சேஞ்ச் ஆனுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த யூஸ் கால் பேக் வந்து திருப்பி ரீரெண்டர் ஆகும். இந்த காம்போனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். இல்லன்னா எனக்கு வந்து ஆகாது. அந்த மெமரைஸ் பண்ணதுலேருந்து தான் நமக்கு வந்து எடுத்து குடுக்கும். சரி ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு இந்த வந்து இப்படி பேசிட்டே இருந்தோம்னா நமக்கு புரியாது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வந்து பார்த்துரலாம்.
இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் இத வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம அப்புறமா வந்து அந்த சின்டாக்ஸ் வந்து போடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் கவுண்ட், செட் கவுண்ட். ஸோ செட் கவுண்ட் யூ ஸ்டேட் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ யூ ஸ்டேட் வந்து வச்சுக்கிறேன். ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. இதுல வந்து இனிஷியல் ஸ்டேட் வந்து 0ன்றது செட் பண்ணி விடுறேன். ஸோ யூ ஸ்டேட்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோலயுமே முக்காவாசி வந்துட்டு யூ ஸ்டேட் வந்து கண்டிப்பா வந்து வந்துரும். ஏன் யூ ஸ்டேட் வரும்னா ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். ஸோ அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல விட்டுட்டேன். அந்த யூஸ் கால் பேக்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, டேட்டா ஃபெட்ச் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து கிடையாது. அது வந்து அதுக்காக யூஸ் பண்ணல. ஸோ நம்ம அதுக்காக தான் யூஸ் எஃபெக்ட் வச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட்ல வந்து நம்ம அதுக்கான வேலையெல்லாம் வந்து டேட்டா ஃபெட்ச் பண்றது, அந்த வேலையெல்லாம் நம்ம அதுல பண்ணிக்கலாம். யூஸ் கால் பேக்ல வந்து பண்றதுன்றது கூடாது. ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி அது கிடையாது. ஆனா முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். ஆனா நமக்கு வேல்யூஸ் வந்து தப்பு தப்பா வரும். முன்ன பின்ன வரும். ஸோ நம்ம அதை ஏன்டா யூஸ் பண்ணணுன்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் எஃபெக்ட்ல வந்து போட்டுக்கோங்க. அந்த டேட்டா ஃபெட்ச், அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நடக்கிறது எல்லாத்தையுமே. சரி, ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் வந்து வச்சாச்சு. அப்ப நம்ம வந்து ஒரு பட்டன் வந்து வச்சிடணும். இப்போ பட்டன் வந்து வைக்கிறேன். இந்த பட்டன்ல வந்துட்டு இன்கிரிமெண்ட்ன்ற மாதிரி வந்துட்டு வச்சிடுறேன். ஸோ இங்க வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதுறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்ல என்ன போட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சிடுறேன். ஸோ இந்த இன்கிரிமெண்ட்ன்றத கொடுத்தோடனே எனக்கு வந்து எரர் வந்துரும். ஏன்னா அந்த ஃபங்ஷன் வந்து இல்லன்னு சொல்லிட்டு. ஸோ நான் கான்ஸ்ட் இன்கிரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்ற மாதிரி வந்து போட்டுடுறேன். ஸோ இங்க வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா உள்ளது இல்லாம நான் வந்து யூஸ் கால் பேக் வச்சு எழுத போறேன். ஸோ அதனால யூஸ் கால் பேக் அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுத்துடுறேன். இங்க நம்ம அதே சின்டாக்ஸ் தான். சேம் சின்டாக்ஸ் தான். ஸோ ஆரோ ஃபங்ஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியல அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரோ ஃபங்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு தான் நீங்க இங்க வரணும். ஏன்னா நம்ம எல்லா டியூட்டோரியல்ல இந்த வர எல்லா டியூட்டோரியல்லையுமே நம்ம வந்து ஆரோ ஃபங்ஷன்ஸ் தான் முக்காவாசி யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க அத பார்க்கல அப்படின்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு இதுல வந்து என்ன கவுண்ட் இன்கிரிமெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான வேலைய பார்ப்போம். ஸோ செட் கவுண்ட்ல வந்து வச்சுடுறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வேல்யூ வந்து எடுக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ பிளஸ் 1. ஸோ யூ ஸ்டேட்ல நம்ம அப்படியே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து அந்த கவுண்ட்ல வந்து செட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து இத நம்ம வந்து மெமரைஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்ப இங்கேயும் வந்து குடுத்தாச்சு. இந்த கவுண்ட் வேல்யூவ யூஐல ஷோ பண்ணுவோம்ல, அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஒண்ணு வைக்கிறேன். ஸோ கவுண்ட்ன்ற மாரி போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கவுண்ட்ன்றத இங்க வந்து ஷோ பண்ணிடுறேன். சரி, ஓகே. இங்க வந்து போட்டாச்சு. இப்ப நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0ன்றது வந்துரும். நமக்கு அந்த பட்டனும் வந்து வந்துருச்சு. ஸோ நான் இப்ப இன்கிரிமெண்ட் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து இன்கிரிமெண்ட் ஆகுது. ஸோ இப்ப வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன வந்து 2 விஷயமும் இங்க இந்த இஷ்யூவும் வந்து இங்க இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சோல் லாக் வந்து இங்க போடுறேன். இப்போ போட்டுட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட் ஃபங்ஷன் கால்ட் அப்படின்னு இன்கிரிமெண்ட் ஃபங்ஷன் கால்ட் அப்படின்ற மாரி வந்துட்டு வைக்கிறேன். வெளியில வந்துட்டு ஒரு கன்சோல் லாக் போடுறேன். ஸோ காம்போனன்ட் ரீரெண்டர். ஸோ காம்போனன்ட் ரீரெண்டர் அப்படின்ற மாரி வந்து வச்சிடுறேன். ஸோ நான் இப்ப வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ குடுத்து டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர் பண்ணிடலாம். இங்க ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ காம்போனன்ட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வந்து ரீரெண்டர் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அது நார்மலா ஆவறதுதான். நான் இப்ப இன்கிரிமெண்ட் குடுக்குறேன். எனக்கு அப்ப ஏன் காம்போனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகணும்? நான் என்ன சொல்லியிருந்தேன்? யூஸ் கால் பேக் வந்துட்டு எனக்கு வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கும் அந்த வேல்யூ வந்துட்டு. ஆனா வந்துட்டு இங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, காம்போனன்ட்டே வந்து ரீரெண்டர் ஆகும். சரி, ஓகே. இப்ப நான் டிபெண்டன்சில வந்துட்டு இந்த கவுண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆனா தான் எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்ற மாரி குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இப்பயும் வந்துட்டு நடக்கும். ஸோ நான் இன்கிரிமெண்ட் குடுக்குறேன். மறுபடியும் வந்து காம்போனன்ட் 2வது. ஸோ நான் மறுபடியும் இன்கிரிமெண்ட் குடுக்குறேன். 2வது இன்கிரிமெண்ட் குடுக்குறேன். 2வது இன்கிரிமெண்ட் குடுக்குறேன். 2வது. இது எல்லாமே வந்துட்டு ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட் வந்து நம்ம எப்போ போட்டாலுமே வந்துட்டு காம்போனன்ட் தான். அதோட வேல்யூ சேஞ்ச் ஆனுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து காம்போனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். சரி, ஓகே. நான் இப்ப யூஸ் ஸ்டேட் குடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த காம்போனன்ட் வந்து ஒர்க் ஆகுமா? ஸோ இப்ப வந்துட்டு இன்கிரிமெண்ட் கிளிக் பண்றேன். இன்கிரிமெண்ட் ஃபங்ஷன் மட்டும் தானே கால் ஆகணும். ஸோ நான் இங்க கவுண்ட் எதுவுமே குடுக்கல. ஸோ நான் இங்கேயும் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டேன். யூஸ் ஸ்டேட்டையுமே நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒர்க் ஆகுமா கேட்டீங்கன்னா, இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து காம்போனன்ட் ரெண்டர் ஆகுது. அது வந்து எப்போதும் நடக்கிறது தான். ஸோ நான் இப்ப இன்கிரிமெண்ட் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இன்கிரிமெண்ட் ஃபங்ஷன் மட்டும் தான் கால் ஆகும். ஸோ இன்கிரிமெண்ட் ஃபங்ஷன் மட்டும் தான் குடுக்குறேன். இன்கிரிமெண்ட் ஃபங்ஷன் மட்டும் தான் எனக்கு கால் ஆகுது. இதுதான் சொன்னேன். ஸ்டேட் நம்ம எப்ப எங்க குடுத்தாலுமே சரி, ரீரெண்டர் ஆயிட்டே இருக்கும். ஸ்டேட்ட நம்ம எப்ப எங்க போட்டாலும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்டே அதுக்கப்புறம் ரெண்டரே ஆவல. நான் என்ன இன்கிரிமெண்ட் குடுக்குறேனோ, அது மட்டும் தான் எனக்கு வந்து கிளிக் ஆகாம எத்தன டைம் கிளிக் பண்ணியிருக்கனோ, அதுக்கேத்த மாரி வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்ல உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இத வந்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம்? எப்படி இத வந்து இன்னும் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு தனியா இன்னொரு வீடியோ டெடிகேட்டடா வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து யூஸ் கால் பேக்கான வீடியோ. இது வந்து ஒரு கான்செப்ட்க்கான வீடியோ. யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில்னு சொல்லி ஒரு ஹூக் இருக்கு ரியாக்ட்ல. ஸோ நம்ம அத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சைல்டுலேருந்து
இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பேரண்ட்ல வந்து அந்த பட்டன் வச்சிருக்கேன். ஆனா சைல்டுல தான் என்னோட இன்புட் ஃபீல்ட் இருக்கு. ஸோ நான் அந்த பட்டன கிளிக் பண்ணா சைல்டுல உள்ளது எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அந்த மாரி இடத்துல வந்துட்டு நம்ம இந்த யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது வந்துட்டு அந்த சைல்ட் காம்போனன்ட் டூ பேரண்ட் காம்போனன்ட் நடக்குதுல்ல. ஸோ பேரண்ட் டூ சைல்டுனா நம்ம வந்து ப்ராப்ஸ் பாஸ் பண்ணுவோம். இல்ல யூஸ் கான்டெக்ஸ்ட் அந்த மாரி பார்ப்போம். ஸோ சைல்டுலேருந்து பேரண்ட்டுக்கு நடக்கணும் அப்படின்னா, அதுக்கான கோட் என்ன அப்படின்றது தான் வந்து இந்த யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில். அங்க தான் வந்து அந்த ஹூக் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு எப்படி செட்டப் பண்றது, என்ன ஏதுன்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இங்க நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பேரண்ட் காம்போனன்ட் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாரி சைல்டு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து உள்ள எதுவுமே இல்ல ஒரு ஃபங்ஷன். உள்ள வந்து டிவ் சைல்டு. அதே மாரி பேரண்ட் உள்ள வந்து எதுவுமே இல்ல. அந்த டிவ்வுக்குள்ள பேரண்ட் காம்போனன்ட்னு சொல்லி குடுத்துருக்கேன். அந்த பேரண்ட் காம்போனன்ட்ட நான் இங்க வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேரண்ட் காம்போனன்ட்குள்ள நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைல்ட் காம்போனன்ட்ட வந்து இம்போர்ட் பண்ணி விடணும். ஸோ நான் அந்த பேரண்ட்ன்றத தூக்கிடுறேன். ஸோ தூக்கிட்டு சைல்ட் காம்போனன்ட்ன்றத வந்து போட்டுடுறேன். ஸோ போட்டு நான் வந்து இங்க சேவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வந்து எனக்கு சைல்டுன்றது மட்டும் வரும். நம்ம இங்க பேரண்ட்ன்றத ஷோ பண்ணணும் அப்படின்னா, சும்மா பேரண்ட்ன்ற மாரி வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு ஒவ்வொன்னா வந்துட்டு எப்படி செட்டப் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ல வந்து என்னோட கோட் எழுதுறது தான். அப்புறம் தான் நான் வந்து சைல்டுல வந்து பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஏதுன்றது ஃபுல்லுமே வந்து புரியும். இப்போ நமக்கு இந்த app.js வந்து தேவையே இல்ல. ஜஸ்ட் வந்து ஒரு இம்போர்ட்க்கு தான். ஸோ நான் அந்த app.js வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் பேரண்ட் காம்போனன்ட்க்கு போயிட்டேன். ஸோ பேரண்ட் காம்போனன்ட்க்கு போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து ஒரு இன்புட் தான் வைக்க போறேன். ஸோ அந்த இன்புட்டுக்கு வந்து நான் என்ன எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ நான் அந்த இன்புட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைல்டுக்குள்ள இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சைல்டுல வந்துட்டு ஒரு இன்புட்ட மட்டும் வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இங்க நம்ம பார்த்தோம்னாலே தெரியும். இந்த இன்புட் இது வந்து வந்துருச்சு. இன்புட் பாக்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோதான் நமக்கு சைல்டுல வந்துட்டு இப்போதைக்கு தேவையான விஷயங்கள். ஸோ நான் வந்து அத போட்டுட்டேன். இப்ப நான் வந்து இங்க வந்து ஒரு பட்டன் வந்து ஒண்ணு வைக்கணும்ல. ஸோ நான் இங்கேருந்து பட்டன கிளிக் பண்ணா, எனக்கு வந்து அந்த சைல்டு காம்போனன்ட்ல வேலை நடக்கணும். அது எப்படி நடக்கும் அப்படின்றது பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு ஆன் கிளிக் வைக்கணும். ஸோ பட்டன்னாலே நமக்கு வந்து ஆன் கிளிக் வந்து வைக்க போறோம். ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் கிளிக்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்ஷன் நேம் வைக்கிறேன். இந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் இன்புட் அப்படின்ற மாரி ஃபோக்கஸ் இன்புட் பட்டன் அப்படின்ற மாரி வந்துட்டு இதுக்கு நேம் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ஹேண்டில் கிளிக்ன்றத வந்துட்டு அந்த ஃபங்ஷன் நேம வந்துட்டு இங்க வந்து குடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஆரோ ஃபங்ஷனா தான் வந்து எழுதுறேன். ஸோ ஆரோ ஃபங்ஷன்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்த டியூட்டோரியல் ஃபுல்லுமே வந்து ஆரோ ஃபங்ஷன்ஸ் தான் வந்து போறோம். சரி ஓகே. இப்ப ஹேண்டில் கிளிக் வச்சாச்சு. இப்ப இந்த ஹேண்டில் கிளிக்ல என்ன நடக்கணும்? இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ்ரெஃப்ல வந்து பார்த்திருப்போம். ஸோ யூஸ்ரெஃப் வந்து டைரக்ட்டா வந்து டாம மியூட்டேட் பண்றதுக்கு இந்த மாரி வந்துட்டு அந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து அக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுனால நம்ம வந்துட்டு இந்த யூஸ்ரெஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே இந்த இடத்துலயும் வந்துட்டு நமக்கு யூஸ்ரெஃப் தேவைப்படுற மாரி இருக்குல்ல. ஸோ ஏன்னா நான் டைரக்ட்டா வந்துட்டு இந்த பட்டன கிளிக் பண்ணோனே எனக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து ஹைலைட் ஆகணும், ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ நான் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ்ரெஃப்ப வந்து நான் வந்து கிரியேட் பண்ணணும். யூஸ்ரெஃப் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் இன்புட் இன்புட் தானே வைக்க போறேன். ஸோ நான் இன்புட் ரெஃப்ன்ற மாரி வந்துட்டு வச்சுக்கிறேன் அதுக்கு நேமு. வச்சுட்டு யூஸ்ரெஃப் வந்து இங்க வந்து குடுத்துறேன். ஸோ யூஸ்ரெஃப் போட்டு இம்போர்ட் பண்ணிட வேண்டியதான். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ யூஸ்ரெஃப்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரி ஓகே. இப்போ நான் வந்து இன்புட் ரெஃப் வந்து குடுத்துட்டேன்ல. ஸோ இதுல வந்துட்டு ஒண்ணுமே இல்லங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம நார்மலா எப்பொழுதும் பண்ற மாரி தான். இன்புட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் இங்க நம்ம வந்துட்டு என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூன்றது நினைப்போம். ஆனா அதான் கிடையாது. இங்கே இல்ல இந்த வேல்யூ இல்ல ஃபோக்கஸ் இந்த மாரி விஷயங்கள் தான் நம்ம நடப்போம். ஸோ இந்த இடத்துல ஆனா ஃபோக்கஸ்ன்றது இங்க நடக்கக்கூடாது. எனக்கு வந்து அந்த சைல்ட் காம்போனன்ட்ல வேணும். அது இங்க தான் நம்ம வந்து யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில் வந்து வரப்போகுது. ஸோ நான் இப்போதைக்கு அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஃபோக்கஸ் அப்படின்ற மாரி வந்துட்டு போட்டுக்கிறேன். ஸோ இங்க ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டு நான் இங்க குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க எனக்கு வந்து எரர்ன்றது வரும். ஸோ ஃபோக்கஸ்ன்றது இல்ல அப்படின்ற மாரி வந்துட்டு வருது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இத கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து அந்த ஹேண்டில் கிளிக்ல வந்துட்டு ஒரு அலர்ட் மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு கிளிக் அப்படின்ற மாரி வந்துட்டு எனக்கு வரணும். ஸோ நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையான்றதுக்காக ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டு இத கிளிக் பண்றேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபங்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. உள்ள நடக்க வேண்டிய விஷயங்கள் தான் நடக்கல. சரி ஓகே. இப்ப நம்ம வந்து இந்த பேரண்ட்ன்றதையும் தூக்கிடலாம். ஸோ நம்ம இப்ப நேரா வந்து சைல்ட் காம்போனன்ட்க்கு போயிடலாம். ஸோ சைல்ட் காம்போனன்ட்க்கு போம்போது இந்த ரெஃப்ல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இதுக்காக தான் அத வச்சிருந்தேன். ரெஃப்ல சொல்லாம. ஸோ இதுல வந்து ஃபார்வர்ட் ரெஃப்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ ரியாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரெஃப் யூஸ் பண்ணும்போது ஃபார்வர்ட் ரெஃப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க என்னன்னா இந்த ரெஃப்ல எனக்கு இங்கேருந்து அந்த வேல்யூ அங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்வர்ட் ரெஃப் வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்.
சரி ஓகே. இப்ப நான் வந்துட்டு இத வந்து நார்மல் ஃபங்ஷனா வந்து எழுதியிருக்கேன். இதே வந்துட்டு என்னால வந்துட்டு ஆரோ ஃபங்ஷனா மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மாத்த முடியும். அது எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RAFCEன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆரோ ஃபங்ஷனா வந்து வரும். RAFCன்னு போட்டோம்னா ரியாக்ட் ஆரோ ஃபங்ஷனா வரும். சாரி ரியாக்ட் நார்மல் ஃபங்ஷனா வந்து வரும். ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம வந்து இத ஆரோ ஃபங்ஷனா வந்து இத மாத்தியாச்சு. ஸோ இத மாத்துனதுக்கு அப்புறம் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இங்க வந்து நம்ம ரியாக்ட்ன்றது ஆல்ரெடி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ரியாக்ட் டாட் ஃபார்வர்ட் ரெஃப் அப்படின்ற மாதிரி நான் டாட் குடுத்து ஃபார்வர்ட்ன்னு போட ஆரம்பிச்சோனே எனக்கு வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ உள்ளுக்குள்ள வந்துட்டு எனக்கு இது இங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ க்ளோஸ் பண்றது எங்க பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ரிட்டர்ன் முடியுதுல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து நான் க்ளோஸ் பண்ணி முடிச்சுருவேன் அத. ஸோ ஓகே. இதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நான் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் வந்து பண்ணணும். என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து ஒரு ரெஃப் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ரெஃப் ஏன் கிரியேட் பண்ணணும்ன்றத நான் சொல்றேன் இப்போ. ஸோ இங்கேயும் வந்துட்டு நான் அதே இன்புட் ரெஃப்ன்ற மாரியே வந்து வச்சுட்டேன். ஸோ யூஸ் ரெஃப்ன்றது வந்து குடுக்கலாம். ஸோ இன்புட் ரெஃப்ன்னு இங்கேயே வைக்கிறீங்களே ப்ரோ, அங்கேயும் வைக்கிறீங்க. இது வந்து கிளாஸ் ஆயிடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஆகாது. அது ஏன் ஆகாது அப்படின்றத வந்து நம்ம பிளாக் ஸ்கோப் இந்த வேரியபிள்ஸ், லெட், கான்ஸ்ட்ன்னு சொல்லி தனித்தனியா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோல வந்து போட்டிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, நான் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் ஃபுல்லுத்தையுமே ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் டேக் வந்து நான் வந்து வைக்கணும். ஸோ ஏன் வைக்கணும்? ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இந்த பேரண்ட்ல இருந்துட்டு வந்துட்டு எனக்கு வந்து இங்க இப்போ என்ன ரெண்டர் ஆகணும் இந்த சைல்ட் காம்போனன்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட் ரெஃப் தான். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரெஃப் வந்து வச்சுர்றேன். ஸோ ரெஃப் வந்து இன்புட் ரெஃப்பா வந்து பாயிண்ட் பண்ணி விட்டுர்றேன். ஸோ நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ எனக்கு வந்து மறுபடியும் வந்து எல்லாம் பழைய மாரி வந்துச்சு. ஃபோக்கஸ் குடுத்தோம்னா மறுபடியும் ஆனா ஃபோக்கஸ் ஆகல. ஸோ ஓகே. இத எப்படி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது? இந்த இடத்துல தான் நமக்கு வந்து யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில் வந்து வருது. ஸோ பட்டன் பேரண்ட்ல இருக்கு. ஸோ சைல்டுல வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்புட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் அந்த பேரண்ட்ல கிளிக் பண்ற பட்டனுக்கு நடக்கிற வேலை சைல்டுல வந்து எனக்கு நடக்கணும். சரி ஓகே. இத எப்படி நம்ம வந்து பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் வந்துட்டு யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டிலோட சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிறேன். ஸோ யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில். ஸோ குடுத்தாச்சு. குடுத்துட்டு இதுவும் அதே மாரி தாங்க. ஸோ வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து நமக்கு வரும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நம்ம வந்து அந்த ரெஃபரன்ஸ வந்து பாயிண்ட் பண்ணி விடணும். எங்கேருந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து வந்து நம்ம இங்க பாஸ் பண்ணல. ஸோ நம்ம இங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணிறணும். சைல்ட் காம்போனன்ட்க்கு நம்ம இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ப வந்து பாஸ் பண்ணி விடணும். என்ன ரெஃப் பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்த இன்புட் ரெஃப்ப வந்து பாஸ் பண்ணி விட போறேன். ஸோ இந்த இன்புட் ரெஃப் வந்து இங்க பாஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்ப இத என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வந்து இந்த ஃபார்வர்ட் ரெஃப்லேருந்து வரும். எனக்கு என்னென்ன அந்த 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ப்ராப்ஸ், இன்னொன்னு வந்து ரெஃப். ஸோ ப்ராப்ஸ், இன்னொன்னு வந்து ரெஃப். ஸோ இந்த 2மே வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ் வந்து நான் அங்கருந்து பாஸ் பண்ணியிருந்தேன்ல. ஸோ நான் அந்த ரெஃபரன்ஸ இங்க வந்து போட்டுறேன். ஸோ ரெஃபரன்ஸ போட்டுட்டு, நான் இங்க வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ஃபோக்கஸ் இன்புட் அப்படின்ற மாரி வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ இந்த ஃபங்ஷன்னோனே நம்ம வந்து ஜஸ்ட் நார்மலா வந்துட்டு இந்த ஆரோ ஃபங்ஷன் வந்து எழுத ஆரம்பிச்சிடணும். ஸோ எழுதி போச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இங்க இந்த இன்புட் ரெஃப் இருக்குல்ல, ஸோ நம்ம இங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ரெஃபரன்ஸை எடுத்து இன்புட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் நம்ம வந்து அங்க வந்து ஃபோக்கஸ் கொடுத்தப்ப எரர் அடிச்சுச்சுல, ஸோ இங்க இந்த ஃபோக்கஸை இங்க கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்தோன்னே இது வந்து வந்துடுச்சு. ஸோ நமக்கு என்ன எரர் அடிச்சிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்டட் அன் அசைன்மெண்ட் ஆர் ஃபங்க்ஷன் கால் அப்படின்ற மாதிரி வந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் வந்து பண்றேன். சரி ஓகே. எனக்கு அப்பயும் வரல. ஏன் வரல அப்படின்னு சொல்லி நம்ம லைன் பை லைனா பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல ஃபார்வர்ட் ரெஃப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. ஸோ அது தூக்கியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் எழுதி ஓகே. இந்த இடத்துல நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டனாலே எனக்கு வந்து மறுபடியும் வந்து இது வந்துடும். ஸோ இந்த சின்டாக்ஸ்ல வந்து கவனமா வந்து இருக்கணும். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஓப்பன் பண்ணி தான் அந்த டைரக்ட் ரிட்டர்ன் மாதிரி. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து கர்லி பிரேஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த ரெஃபரன்ஸை பாயிண்ட் பண்ணி ஃபோக்கஸ்ன்ற மாதிரி வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னால வந்துட்டு இந்த பேரண்ட் காம்போனன்ட்ல கிளிக் பண்ணேன் அப்படின்னா, என்னால வந்து இந்த வேல்யூ வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா எப்படி அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஃபோக்கஸ் இன்புட்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்க வந்து டைரக்டா வந்துட்டு ஒரே நிமிஷம். இப்போ நான் இங்க வந்து டைரக்டா இப்போ ஃபோக்கஸ்ன்றதையே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அலர்ட்டை தூக்கிடலாம். கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். எல்லாமே நமக்கு வந்து அப்டேட்டடா இருக்கு. ஃபோக்கஸ் இன்புட் பட்டன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ ஏன் எரர் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இன்புட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் ஃபோக்கஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன்றது நமக்கு தெளிவா வந்து எரர் அடிக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த ஃபோக்கஸ் இன்புட்ன்ற இதை மட்டும் வந்து இந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் மாற்றி விட்டா போதும். ஏன் நான் மாற்றி விடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்வர்ட் ரெஃப்ல யூஸ் பண்ணும்போது நான் இங்க சைல்ட்ல இருந்து பேரண்ட் கொடுக்க போறேன்.
போறேன் அப்படின்றது அதுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நான் இந்த யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்ட்ல போட்டு நான் அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் வேற எழுதியிருக்கேன், அந்த ஃபோக்கஸ் இன்புட்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் நான் வந்துட்டு இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை தான் நான் இங்கே கால் பண்ற மாதிரி ஜஸ்ட் வந்து இன்புட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் ஃபோக்கஸ்ன்றத இங்கேயே நம்ம வந்து அந்த இன்புட்டை வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம கொடுப்போம்ல. ஸோ அதே தான் வந்து இங்கே நடக்குது. நான் இப்போ ஃபோக்கஸ் இன்புட் பட்டன் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து டைரக்டா வந்து ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டிலோட ஒரு பர்பஸ் இல்லை யூஸ் கேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சைல்டு டு பேரண்ட் வந்துட்டு அதோட பேரண்ட்டுக்கு வந்துட்டு என்னால் வந்துட்டு இந்த டேட்டாவை வந்து அனுப்பிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு. ஸோ இதில் கொஞ்சம் வேணால் கஸ்டமைஸ் பண்ணலாம் இந்த இன்ட்ராக்ஷன் வந்து பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் இருக்கிறதுல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இதெல்லாம் வந்து எங்கேயுமே வந்து யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல எங்கேயும் யூஸே பண்ண மாட்டாங்க. பட் என்ன ஏதுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ட்ல வந்து கஸ்டம் ஹூக்ஸ் வந்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ கஸ்டம் ஹூக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளா வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற ஹூக்ஸ்லேருந்து நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல, யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் கண்டெக்ஸ்ட், இது எல்லாத்தையுமே வச்சு நம்மளாவே ஒரு புதுசாக வந்து நமக்குன்னு வந்து ஒரு ஹூக் எழுதிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் நமக்கு இன்னைக்கு வந்து என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன, இதை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், ஸோ என்னன்றதை ஃபுல்லும் டீட்டெயில்டாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து ஏன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாஜிக்கை வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ லாஜிக் ரீயூஸ்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து அந்த ஹோம் காம்பனண்ட்லேயும் வந்துட்டு எனக்கு அந்த லாஜிக் வேணும். ஸோ அதே சேம் காம்பனண்ட் எனக்கு வந்து எக்ஸாம்பிள்லையும் வேணும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னால் வந்துட்டு 2 விஷயம் வந்து பண்ண முடியும். ஒன்று வந்து கஸ்டம் ஹூக்காக எழுதி என்னால் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லையா நம்ம வந்துட்டு இந்த யூஸ் கண்டெக்ஸ், ரீடெக்ஸ் இந்த மாதிரி குளோபலாக வந்து வைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதோட ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லுமே வந்துட்டு எப்படி நம்மளா வந்து ஹூக்கை கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து ஈஸியாக வந்து ரீட் பண்ணிக்க முடியும், ரீயூஸ் பண்ணிக்க முடியும், மெயின்டைன் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான். ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன்ல, இப்போ இந்த அட்வான்டேஜஸ் என்னன்றது இப்போ நான் நார்மலாக சொல்லும் போது அது உங்களுக்கு புரியாது. நான் கண்டிப்பாக வந்துட்டு கோட் எழுதும் போது உங்களுக்கு வந்து என்னென்னன்றது ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிக்கும். சரி, ஓகே. புதுசாக ஒரு கஷ்டமாக ஒரு ஹூக் எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபஸ்ட்டு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எது எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகணும், அந்த நேம் கன்வென்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, யூஸ்ன்றது வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூஸ் அஸ்வின், யூஸ் ஃபெட்ச், யூஸ் டேட்டா, இந்த மாதிரி யூஸ்ன்ற கீவேர்டு வந்துட்டு முக்கியமாக வந்து வச்சிருக்கணும். இதுதான் வந்து கஸ்டம் ஹூக்ஸ்ன்றது புரியும். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதில் வந்துட்டு யூஐ பார்ட்டெல்லாம் போய் அதில் ரெண்டர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. வெறும் லாஜிக்கை மட்டும்தான் நம்ம வந்து அங்கே எழுதணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற எனக்கு ஹூக்ஸ் இருக்குல்ல, ஸோ யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் இதெல்லாம் நான் வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் ஹூக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் கஸ்டமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேல்யூஸை வந்து லாஸ்ட்டாக நம்ம ஃபங்க்ஷன் எப்போவுமே எழுதணும் அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த வேல்யூவை வந்து அது ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூவை நம்ம இதே மாதிரி இந்த கஸ்டம் ஹூக்லேயும் வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுறணும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு கஸ்டம் ஹூக்கோட வேலை. சரி, ஓகே. இப்போ இது என்னன்றத வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு எழுதி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நமக்கு அப்போ தான் வந்து புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹோம் காம்பனண்ட் வந்து ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டு டூ வந்து நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ என்ன டு டூ ரெண்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசான் பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்குல்ல. ஸோ நமக்கு இந்த ஃபேக் ஜேசான் வந்து இது வந்து கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ரன் ஸ்கிரிப்ட் கொடுத்தோம்னா எனக்கு என்னென்னலாம் வரும்ன்றது இருக்கும். ஸோ இந்த ஃபெட்ச் வந்து எப்படி பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து ஃபெட்ச் வீடியோ வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் எஃபெக்ட்லேயே வந்து டீட்டெயில்டாக வந்து அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ நான் அதையும் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இதுக்கு வந்து தேவையானதை நம்ம வந்து செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ இது நார்மலாக ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட் போடுவேன். யூஸ் எஃபெக்ட் போட்டு நான் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஃபெட்ச் அப்படியே போட்டுட்டு இந்த 1ன்றதுக்கு பதிலாக இதை விட்டுருவேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து இந்த கன்சோல் பாக் பதிலாக என்ன டேட்டா வேணுமோ அதை நான் வந்து செட் பண்ணிடுவேன். ஸோ இது எல்லாமே புரியல அப்படின்னா நான் யூஸ் எஃபெக்ட்ல வந்து பேசியிருந்தேன். நான் அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது இல்லை. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்டமாக வந்து எப்படி ஹூக் கிரியேட் பண்ணி நான் அதுலேருந்து எப்படி டேட்டா எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட்டு. ஸோ வந்துட்டு எனக்கு டேட்டா வந்து 2 விதமாக தான் வரும். ஒன்று வந்து என்ன வரும், நம்மளோட ஒரிஜினல் டேட்டா, அதாவது இந்த டு டூஸ் டேட்டா வந்து வரும். ஸோ செகண்ட் விஷயம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடிங்கிறது வரும். ஸோ லோடிங்னா என்னன்னா, இந்த டேட்டா வந்து லோட் ஆகிட்டு இருக்கு, அந்த விஷயங்கள் தான் இது வந்து நோட் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம யூஸ் அந்த கஸ்டம் ஹூக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து யூஸ் டு டூஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் இங்கே காம்பனண்ட்டுக்குள்ளேயே கிரியேட் பண்ணிக்கிறேன். பட் ஆக்சுவலாக வந்து எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த காம்பனன்ட்ஸ்லேருந்து வெளியே போயிட்டு இந்த மெயின் லெவல் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு யூட்டிலிட்டிஸ்ன்றது ஃபோல்டர் வைக்கணும். ஸோ யூட்டில்ஸ்ன்னு ஷார்ட் ஃபார்மில் வச்சுக்கலாம். அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
யூஸ் டு டூஸ் அப்படின்ற மாதிரி வந்து யூஸ் டு டூஸ் டாட் ஜேஎஸ். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனுடைய நேமாக இருக்கணும், சாரி அந்த காம்பனண்ட்டோட நேமாக இருக்கணும். ஸோ சேம் அதே தான் வந்துட்டு எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கும் அதே நேம் தான் வந்து இருக்கணும். பட் நம்ம இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆர்எஃப்சின்றது கொடுக்க வேணாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துருச்சுல, ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து 2 விஷயம் வந்து பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, ஸோ இந்த இடத்துலயே வந்து நம்மளால வந்து நம்ம ரிட்டர்னை வந்து எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது அப்படின்னா, இது வந்து கஸ்டம் மூக். இந்த ஃபங்க்ஷன்ல நமக்கு வந்து வெறும் வேல்யூஸ் மட்டும்தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த ரிட்டர்னை வந்து போடணும். செகண்ட் விஷயம், எனக்கு வந்து இந்த ஆல்ரெடி வந்துட்டு ஹூக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் எப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ் டு டூஸ் கம்மா செட் டு டூஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டேட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ டு டூஸ் கம்மா செட் டு டூஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். யூஸ் ஸ்டேட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் ஸ்டேட் வந்து வச்சாச்சு. ஸோ இதில் வந்து இனிஷியல் ஸ்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேவா இருக்கும். ஏன் அரேவா இருக்குன்னா இங்கே 1 தான் இருக்கு. ஸோ இந்த 1 தூக்கிட்டு நான் டு டூஸாக போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி 1லேருந்து ஒரு 100 வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த 100மே எனக்கு வந்து வரும். அப்போ நான் இதை வந்து அரேவா போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா லோடிங் ஸ்டேட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடிங் கமா செட் லோடிங்கிறத நம்ம வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஸ்டேட் வந்து போடுறேன். இந்த யூ ஸ்டேட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இனிஷியலாக வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ இனிஷியலாக ஏன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஏபிஐ கால் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரூவாக தான் இருக்கும், லோட் ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அது வந்து ஃபால்ஸ் ஆகும். ஏபிஐ சக்ஸஸ் ஆனால் எனக்கு வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ இது வந்து வச்சாச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது ஓப்பன்லேயே வச்சிருக்கலாம். ஸோ நான் இந்த கண்ட்ரோல் பி கொடுத்து இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக உள்ளது அதே தான் யூஸ் எஃபெக்ட். ஸோ நான் அங்கேருந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் அங்கேயே வந்து யூஸ் எஃபெக்ட் போட்டு நான் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னு நான் சொல்லியிருந்தேன்னா, நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த லாஜிக் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கஸ்டம் மூவ்ஸ் போகலாம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நமக்கு இது வந்து இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. என்னோட எல்லா லாஜிக்குமே இதில் இருக்கும். ஏதாவது லாஜிக்கில் பிரச்சனை அப்படின்னா நான் இங்கே வந்து செக் பண்ணிப்பேன். ஸோ நேராக போயிட்டு ஹோமில் போயிட்டு என்ன லாஜிக்ன்றது செக் பண்ண மாட்டேன். எனக்கு இங்கே வந்து ஜஸ்ட் ரெண்டரிங் பார்ட் தான் நடக்குது. ஸோ ரெண்டரிங்கில் ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா நான் இங்கே வந்து செக் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் காம்பனண்ட்லையும் சேம் நான் இதே உள்ளது இந்த டேட்டா வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் இதை வந்துட்டு கஸ்டம் மூவ் போகிறது வந்து எனக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா எனக்கு 2 இடத்துல வேணும். ஸோ நான் 2 இடத்துல தனித்தனியாக வந்து ஹோம்லேயும் இந்த யூஸ் எஃபெக்ட் போட்டு நான் செட் பண்ணி அந்த டூல்ஸை வந்து வாங்குறதுக்கு பதிலாக இங்கே ஒரு தனியாக வந்து கஸ்டமாக வந்து எழுதிட்டேன் அப்படின்னா எனக்கு ஹோம்லேயும் யூஸ் பண்ணிப்பேன், எக்ஸாம்பிள்லையும் யூஸ் பண்ணிப்பேன். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ் எஃபெக்ட்லேருந்து டேட்டாவை எடுத்து நம்ம அதை செட் தான் பண்ணணும். ஸோ நான் அதுக்கான வேலையை வந்து பார்ப்போம். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபெச் டு டூஸ்ன்னு சொல்லி நான் வந்து அந்த இதுக்கு வந்து நேம் வைக்கிறேன். ஸோ நேம் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அசிங்க்ரோனஸாக வந்து இருக்கும். ஏன் அசிங்க்ரோனஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல எல்லாமே வந்து அசிங்க்ரோனஸ் ஆக்ஷன்ஸ் தான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து சிங்க்ரோனஸ் ஆக்ஷன். பட் இந்த ஏபிஐலேருந்து நான் ஃபெச் பண்ணும்போது இது வந்து அசிங்க்ரோனஸ் ஆக்ஷன். அப்போ தான் வந்து எனக்கு இந்த ஏபிஐலேருந்து வர டேட்டா வரைக்கும் அது பாட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த அசிங்க் அவைட்டுன்றதை வந்து நம்ம தனியாக வந்து பேசியிருந்தோம் ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோவே. நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் ஐ பட்டன்லேயே வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொடுத்தாச்சு, ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. ஸோ நான் இந்த ஆரோ ஃபங்க்ஷன் எழுதிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஆரோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெச் டு டூஸ்ன்றது போடுறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்க ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. நான் டேரக்டா நீங்க வந்து போட்டு நீங்க அதை இதுதான் வரும்னு தெரிஞ்சா ஜஸ்ட் வந்து இந்த ஏபிஐ கால் மட்டும் இந்த செட் ஆஃப் லைன்ஸ் மட்டும் நீங்க வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல வேற எதுவும் எரர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் நீட்டா வந்து இந்த ட்ரை கேட்ச் பிளாக்லாம் வந்து போடுறேன். ஸோ ட்ரை கேட்ச் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது எரர் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து இங்க ஒன்று எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ட்ரைல தான் இருக்கு. ஸோ எரர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு எந்தெந்த கேட்ச் டேட்டால வந்து அந்த கேட்ச் வந்து ஆயிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ட்ரை கேட்ச் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ட்ரை கேட்ச்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் எரர் வீடியோ வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ நான் வந்துட்டு கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவைட் என்னத்தை வந்து அவைட் பண்ண போறோம். ஸோ ஃபெச் பண்ண போறேன். எதுலேருந்து ஃபெச் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்துட்டு நான் வந்து ஃபெச் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி போட்டுட்டு நான் அந்த காப்பி பண்ணி போட்டுட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு இந்த ஒன்னுன்றது நமக்கு தேவையில்லை. ஏன்னா டுடூஸ்லேருந்து நம்ம மொத்தமாக தான் எனக்கு எல்லா டுடூவும் தான் நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதனால டுடூஸ்லேருந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டேட்டா வந்துச்சு அப்படின்றான். இப்போ டேட்டா வரல அப்படின்னா நான் அதுக்கு வந்து ஒரு இது வைக்கணும்ல. ஸோ எரர் த்ரோ பண்ணும்ல. இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு த்ரோ நியூ எரர். ஸோ த்ரோ நியூ எரர்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபெயில் டு ஃபெச் டேட்டா அப்படின்ற மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பாஸ் பண்றேன். ஸோ ஃபெயில் டு ஃபெச் டேட்டா அப்படின்ற மாதிரி மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா நான் இந்த வந்து டேட்டாவை செட் பண்ணுவோம்ல. ஸோ கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டுன்ற மாதிரி வந்து வச்சிடலாம்.
ஸோ கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டுன்ற மாதிரி வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைட்டு. ஸோ அவைட் பண்ணணும்ல ரெஸ்பான்ஸ் வரதுக்காக. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஜேசானா மாற்றணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஜேசானா வந்து மாற்றிருப்பாங்க அவங்க. ஸோ அது வந்து மாற்றி விட்டாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டுடூஸில் வந்துட்டு செட் பண்ணி மட்டும் விடணும். ஸோ செட் டுடூஸில் என்னத்தை செட் பண்ண போகிறோம், நம்ம இந்த ஜேசனா மாத்திர டேட்டா வந்து செட் பண்ணி விட போகிறோம். ஸோ அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து லோடிங் வந்து ட்ரூல தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஃபால்ஸ் பண்ணி விடணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் லோடிங் டு ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸை வந்து பண்ணி விட்டுறேன். ஸோ அதே மாதிரி இங்கே எரர் வந்தாலும் எனக்கு வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிடணும். இல்லைன்னா எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் லோடிங் வந்து ட்ரூலேயே இருக்கும். எரர் இருந்தாலும் எனக்கு லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூசருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேடாக இருக்கும். ஸோ அதனால் எரர் வந்தாலும் நான் வந்து ஃபால்ஸ் பண்ணி விட்டுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எரர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து டெவலப்பர் டூல்ஸில் வந்து காட்டணும்ல. ஸோ என்ன எரர்ன்றது வந்து எனக்கு டெவலப்பர் டூல்ஸில் காட்டணும். ஸோ நான் அதனால் வந்துட்டு எரர் console.error வந்து எரர்ன்றதை போட்டு விட்டுறேன். ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு. இந்த யூஸ் எஃபெக்ட்லாம் நம்ம எதுவும் இங்கே பாஸ் பண்ணணும் அப்படின்னா டிபெண்டன்சி அரேல ஏதாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து இப்போ இதோட வந்து இந்த லாஜிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து யூஐ பார்ட் எல்லாமே வந்து அதில் வந்து ரெண்டர் பண்ணுவோம். ஆனால் கஸ்டம் மூவ்ஸ்ல அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கர்லி பிரேஸ் போட்டுக்கிறேன். ஸோ 2 இது வந்து நம்ம இது பண்ணி விட போறோம். ஸோ அதனால வந்துட்டு டுடூஸ் கமா லோடிங் அப்படின்றத வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ இங்க ஸ்டேட்ல வந்து நான் செட் பண்ணியாச்சு. இந்த டுடூஸை நான் பாஸ் பண்ணணும்ல எனக்கு யூஐல ஷோ பண்றதுக்கு. அதே மாதிரி லோடிங்கும் வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஆனா இந்த லோடிங் நான் எங்கேயாவது வந்து ஷோ பண்ணணும்ல. ஸோ அதனால இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு டுடூஸ் லோடிங் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த டிஃபால்ட்டா வந்து யூஸ் டுடூஸ் தான் வந்து வைக்கணுமா அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம யூஸ் கோட் வித் அஸ்வின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ யூஸ் கோட் வித் அஸ்வின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ எண்ட்லையும் வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ வச்சாச்சு. யூஸ் டுடூஸும் தான் வைக்கணுன்றது கிடையாது. நமக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ அந்த நேமில் வந்துட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஆனால் அந்த மீனிங்ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்றது மற்றவங்களுக்கும் புரியும். ஸோ இது வந்து நம்ம டுட்டோரியல்ன்றதுனால நான் யூஸ் கோட் வித் அஸ்வினே வந்து வச்சுக்கிறேன். நம்ம இப்போ வந்துட்டு அந்த டுடூஸை ரெண்டர் பண்ணுவோம்ல. ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டுடூஸ் ரெண்டர் பண்ணுவோம்ல. ஸோ கான்ஸ்ட் டுடூஸ் கமா லோடிங்க எதுலேருந்து வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கோட் வித் அஸ்வின்லேருந்து வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம நார்மல் ஹூக் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ராக்கெட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போட்டே ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்த ஹோம் காம்பனண்ட் வந்து நமக்கு இங்கே ரெண்டரே ஆகலை. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்பில் போயிட்டு ஹோமை மட்டும் வந்து ரெண்டர் பண்ணி விட்றேன். ஸோ ரெண்டர் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ஒரே ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். ஹோம் காம்பனண்ட் வந்துருச்சு. இங்கே ஹோம்ன்றது எனக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ எனக்கு இந்த டுடூஸ் வந்து ஷோ ஆகணும்ல. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஃப் இட் இஸ் லோடிங்காக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்து லோடிங் இமேஜ் வைக்கலாம். பட் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளிசிட்டிக்காக வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டிவ்ல வந்துட்டு லோடிங் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறேன். ஸோ ஏபிஐலேருந்து லோட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து லோடிங்கிறது காட்டும். அப்படி லோட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதில் உள்ள வேல்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் உள்ள வேல்யூஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹோம் காம்பனண்ட்ன்றதே இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டுடூஸ் டாட் மேப்பு ஒவ்வொரு டுடுவை வந்து மேப் பண்ணி விடுறேன். ஸோ அந்த ஒவ்வொரு டுடுவை நான் மேப் பண்ணும் போது எனக்கு வந்து அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து உள்ளே வந்து வைக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸில் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டுடூ டாட் ஐடின்றது வச்சுக்கலாம். ஸோ 1 2 3 4 5 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் லோடிங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அதுக்கான நம்பர் வந்து வருது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ லோடிங்கிறது வந்துட்டு தான் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஐடின்றது கொடுக்குறது போல நான் இங்கே டைட்டில்ன்றது கூட கொடுக்கலாம். ஸோ டைட்டில்னு கொடுத்தேன்னா எனக்கு எல்லாத்தோட டைட்டிலும் வந்து எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் லிஸ்ட் ஐட்டம்ஸில் வந்து கீன்றதை வந்து கொடுக்கணும். ஸோ கீ ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு இது வந்து இப்போ மொத்தமாக வந்து ரெண்டர் ஆகும். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்தால் கூட எனக்கு மொத்தமும் ரெண்டர் ஆகும். அப்படி இல்லாமல் எங்கே சேஞ்ச் நடக்குதோ அது மட்டும் ரீரெண்டர் ஆகணும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரியாக்ட் வந்து வெர்ச்சுவல் டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு எங்கே எது நடக்குதோ அந்த டாம் மட்டும்தான் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா இந்த கீ வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். கீ வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு யூஸ் கஸ்டம் ஹூக்கோட வந்து ஒரு வீடியோ. ஸோ இதில் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ நம்ம வந்து லாஜிக்கை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுலேயே வந்துட்டு இன்னும் கூட ஒரு சிம்பிளிசிட்டி பண்ணலாம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஃபெச் வந்து போட்டிருக்கேன்ல. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு யூஆர்எல் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்துட்டு யூஆர்எல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நான் என்னால் வந்துட்டு மற்ற இதுலேருந்தும் என்னால் வந்து அந்த காம்பனண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இங்கேருந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்கே இந்த கான்ஸ்ட் யூஆர்எல் இஸ் ஈக்குவல் டு எனக்கு அங்கேருந்து காப்பி பண்ணதை போட்டுடுறேன். ஸோ இந்த யூஸ் கோட் வித் அஸ்வின்ல நான் இதை ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ பாஸ் பண்ணி விட்டேன்னா எனக்கு வந்து இது வந்துடும்.
ஸோ சேம் விஷயம் எனக்கு வந்து நடக்கணும், இந்த எக்ஸாம்பிள் காம்போனன்ட்லயே நடக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு சேம் இதே வந்து காப்பி பண்ணி மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூஸ் கோட் வித் அஸ்வினை வந்துட்டு நான் வந்து ரெண்டர் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இஃப் லோடிங்கா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து லோடிங் காட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த டேட்டா வந்து டிஸ்பிளே ஆயிடணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎல்ல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணலாம் நம்ம. டைட்டிலுக்கு பதிலாக நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஸை வந்து வைக்கலாம். ஸோ ஐடி வச்சோம்னா நமக்கு வந்து 1 2 3 4ன்றது வரும்ல. ஸோ நமக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். எதுக்கு எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நான் இங்கே ஆப்ல போயிட்டு எக்ஸாம்பிள்ன்றதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு நான் இங்கே இது பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 லோடிங் காட்டுனுச்சு. ஒன்று வந்து நம்மளோட ஹோம் காம்பனண்டோட லோடிங். நமக்கு எல்லா டேட்டாவும் வந்து வந்துருச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்பிள் இது. ஸோ எக்ஸாம்பிளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா நம்பர்ஸுமே வந்து வந்துருச்சு. ஸோ 199 வரைக்கும் 199 200 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல வந்து ஐடி மட்டும்தான் தேவைப்படுது. ஸோ நான் ஐடியை வந்து ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு டேட்டா தேவைப்படுது. அதனால என்னால் டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ லாஜிக்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஜிக்ல பிரச்சனை இல்லை, எனக்கு ரெண்டர் ஆகிறதுல தான் யூஐல தான் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் இங்கே போய் செக் பண்ணிக்கலாம் அந்த காம்போனன்ட்ல. ஸோ இது வந்து ரீட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நம்மளோட காம்போனன்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 லைன் தான் கோட் இருக்கு. ஸோ நான் இந்த எல்லா கோடையும் இந்த யூஸ் ஸ்டேட்லேருந்து இந்த இது வரைக்கும் போட்டேன் அப்படின்னா இதுவே ஒரு 20 லைன் இருக்கு. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20 லைன் ஆட் ஆகும். நமக்கு படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன ஏதுன்றது படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ யூஐ தனியா இந்த மாதிரி லாஜிக் தனியா நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஐடி தான் ஷோ ஆகணும். எனக்கு இங்க ஐடி ஷோ ஆகாம வேற ஏதோ ஷோ ஆகுது அப்படின்னா இங்க வந்து மட்டும் செக் பண்ணிப்பேன். சரி இல்ல எனக்கு இதுவே ஐடியும் ஷோ ஆகல, டைட்டிலும் ஷோ ஆகல அப்படின்னா நான் என்னோட லாஜிக்ல போய் செக் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து கஸ்டம் மூவ்ஸ். ஸோ கஸ்டம் மூவ்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ன்றது போட்டு இல்லாம நம்ம ரீயூசபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி கூட நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.